இன்னைக்கு. ஸோ அதனால அதையும் ஒரு மனசுல நம்ம வச்சுட்டு இன்னைக்கு செஷன் ஆரம்பிக்கலாம். எங்க இருந்து நம்ம வாசிக்கணும்? எந்த பேஜ் நம்பர்ல இருந்து வாசிக்கணும்? எனக்கு பேஜ் 150. வேர் இஸ் எரர்? வேர் இஸ் எரர்? ஓகே. ஓகே, யார் வாசிக்கிறீங்க? வசந்தம்மாவே வாசிங்க. தேங்க்யூமா. Shall I come from the aphorism? ஆமா, அந்த 2 அஃபோரிசம் வாசிச்சுட்டு வாசிங்க. Aphorism 79. God is infinite possibility. Therefore, truth is never at rest. Therefore, also, error is justified of her children. Aphorism 80. To listen to some devout people, one would imagine that God never laughs. Cain was nearer to the mark when he found in him the divine Aristophanes. So, நம்ம படிச்சு முடிச்ச இடத்துல இருந்து இப்ப கன்டினியூ பண்றதுக்கு where is error? Where is error? That is to say, there is no error. Things only seem to be impossible because we do not know that the Lord is all possibility and that he can do whatever he likes as he likes. We cannot get that into our heads. We always say, this is possible and that is not possible. But it is not true. For our imbecility, it is not possible. But everything is possible. There is the silence. Then mother continues. You see, only the one who is watching the play is not worried because he knows everything that is going to happen and he has an absolute knowledge of everything. Everything that happens, everything that has happened, and everything that is going to happen. And it is all there as one presence for him. And so it is the others, the poor actors, who do not even know. They do not even know their parts. And they worry a great deal because they are being made to act something and they do not know what it is. This is something I have just been feeling very strongly. We are all acting a play, but we do not know what the play is, nor where it is going, nor where it comes from, nor what it is as a whole. We barely know imperfectly what we are supposed to do from moment to moment. Our knowledge is imperfect, and so we worry. But when one knows everything, one can no longer worry. One smiles. He must be having a great fun. But and yet we are given the full power to amuse ourselves like him. We simply do not take the trouble. அங்க நிறுத்தலாமா? ஆமா, நிறுத்துங்க. இன்னைக்கு சித்ரா இல்லையோ? ஏன் எல்லாரும் 5:30 மணின்னு நினைச்சிட்டாங்களா? ஐ திங்க் சோ. இல்ல, முதல்ல 5:30ங்கிறது தான் எல்லாரும் பார்த்திருப்பாங்களோ? அப்படித்தான் எனக்கும் தோன்றது. ஏன்னா ரொம்ப கம்மியா தானே வந்திருக்காங்கன்னு. ஆமா, எல்லாருமே சாதாரண. நானும் 5:30 தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 4 நான் பார்த்துட்டேன். போன் பண்றதா மேடம் அவங்களுக்கு? அதான் என்ன பண்றது தெரியலையே. நான் பண்றேன்மா. இவங்க மைதிலி மேடம் வருவாங்க, அவங்களுக்கு நான் கால் பண்றேன். வசந்தா மேம் கால் பண்ணோம். ஆமா, இவங்க நான் சித்ரா கால் பண்ணுவா. சித்ரா கால் பண்ணுங்க. சித்ரா ஆல்வேஸ் லைக்ஸ் டு ரீட். இல்ல
ஆமா, அவங்க ஆர்வமா தமிழ் படிப்பாங்க எப்பவும். எப்பவுமே ரொம்பவே எந்தூசியாஸ்டிக் அவங்க. சரி, வேற யாராவது தமிழ் வாசிங்க, யார்கிட்டயாவது இருந்ததுன்னா. நான் படிக்கவா? படிங்க. 79வது சூத்திரம். கடவுள் எல்லையற்ற சாத்தியம், ஆகவே உண்மை ஒரு பொழுதும் ஓய்ந்திருப்பதில்லை. ஆதலால் தான் பிழைக்கும் அதன் விளைவுகளுக்கும் நியாயம் காண முடிகிறது. 80வது. சில சமயப்பற்றுள்ள மனிதர்கள் பேசுவதை கேட்கும்போது கடவுள் ஒருபோதும் சிரிக்க மாட்டாரோ என்று நினைக்க தோன்றும். ஹெய்ன் கடவுளை தெய்வீக அரிஸ்டோபேன்ஸ் ஆக கண்டபோது அவர் கிட்டத்தட்ட சரியான உண்மையை கண்டுகொண்டார். ஆம், அவர் சொல்வதன் பொருள் ஒரு காலத்தில் உண்மையாக உள்ளது, இன்னொரு காலத்தில் உண்மையாக இராது என்பது. அதனால்தான் பிழைக்கும் அதன் விளைவுகளுக்கும் நியாயம் காண முடிகிறது. ஒருவேளை அவர் பிழை என்பதே இல்லை என்கிறாரோ? ஆம், அதுதான். அதையே வேறு விதமாக சொல்கிறார். அதாவது பிழை என நாம் சொல்வது ஒரு காலத்தில் உண்மையாய் இருந்தது. இல்ல, நீங்க வந்து மீனாட்சி அம்மா, வேற வேரஸ் எரர் அங்கிருந்து வாசிக்கணும். சரிம்மா, சரிம்மா, சாரி. எங்கே எங்கே இருக்கிறது பிழை? பிழை எங்கே இருக்கிறது? அதாவது பிழை என்பது இல்லை. சில விஷயங்கள் சாத்தியம் இல்லாததாக நமக்கு தோன்றுகின்றன. ஏனெனில் இறைவன் எல்லா சாத்தியமும் ஆவான். அவனால் எதை வேண்டுமானாலும் அவன் விரும்பியபடி செய்ய முடியும் என்பதை நாம் அறியாதிருக்கிறோம். அதை நம்மால் புரிந்து கொள்ள முடிவதில்லை. நாம் இது சாத்தியம், அது சாத்தியம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. நமது இயலாமைக்குத்தான் ஒன்று சாத்தியமில்லை, மற்றபடி எல்லாம் சாத்தியமே. மௌனம். இதோ பார், நாடகத்தை பார்க்கிறவன் தான் கவலைப்படாமல் இருப்பான். ஏனெனில் அவனுக்கு நடக்கப் போவதெல்லாம் தெரியும். அவனுக்கு எல்லாவற்றையும் பற்றி பூரணமான ஞானம் இருக்கிறது. நடந்தவை எல்லாவற்றையும், நடக்கின்றவை எல்லாவற்றையும், நடக்கப் போகின்றவை எல்லாவற்றையும் பற்றிய ஞானம் எல்லாம் அங்கே இருக்கிறது. அவனுக்கு எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. அப்பாவி நடிகர்களுக்குத்தான் தெரியாது, அவர்களுடைய பாகங்கள் கூட தெரியாது. அவர்கள் மிகவும் கவலைப்படுகிறார்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு பாகத்தை நடிக்கும்படி செய்யப்படுகிறார்கள். அது என்னவென்பது கூட அவர்களுக்கு தெரிவதில்லை. இது நான் இப்பொழுதுதான் மிக அழுத்தமாக உணர்ந்த ஒன்று. நாம் எல்லோரும் ஒரு நாடகத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நாடகம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை. அது எங்கே போய்கொண்டிருக்கிறது, எங்கிருந்து வந்தது, மொத்தத்தில் அது என்ன, ஒன்றுமே தெரியவில்லை. அப்போதைக்கப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்பது மட்டுமே அரைகுறையாக ஏதோ தெரிகிறது. நமது அறிவு அபூரணமாக உள்ளது. ஆகவே நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் எல்லாம் தெரிந்துவிட்ட போது நம்மால் கவலைப்பட முடியாது. நாம் புன்முறுவல் தான் செய்வோம். அவனுக்கு வெகு வேடிக்கையாக இருக்கும். ஆனால் அவனைப் போலவே நாடகத்தை ரசிக்க நமக்கு முழு ஆற்றல் கொடுக்கப்பட்டுள்ளது. நாம் சிரமம் எடுத்துக் கொள்வதில்லை, அதுதான். அது அவ்வளவு எளிதல்ல. தேங்க்யூமா. நன்றிம்மா. சொல்லுங்க, இது யாரு எப்படி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க? சொல்லுங்க. இல்ல, அதான் ஷேக்ஸ்பியர் சொன்ன மாதிரி உலகமே ஒரு நாடக மேடை. நாம் எல்லோரும் அதுல வந்து கைப்பாவைகளாக நம்ம எல்லாம் பாத்திரங்கள், அதுல கேரக்டர்ஸா நடிச்சுக்கிட்டு இருக்கோம். சோ நம்ம பப்பெட்ஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த டிவைன். சோ ஆட்டுவிப்பவன் ஆட்டுவித்தால் ஆடாதவர் யாரோன்ற மாதிரி இறைவன் வந்து, இறைவனால எதுவுமே சாத்தியம் இல்லைன்றதே ஒண்ணும் கிடையாது. ஒரு சின்ன எறும்புக்கு என்ன செய்யணும்னு அவரு நினைச்சு செய்யறாரோ அதே சக்தி மிகப்பெரிய
ஒரு அணுகுண்ட தயாரிக்கிறதுக்கும் மிகப்பெரிய விஷயங்களுக்கும் அதே அளவு சக்தி தான் இறைவனால போடப்படுகிறது. இதை நம்ம அறிஞ்சிக்காம ஏதோ சின்னதுக்குன்னா சின்னது, பெருசுக்குன்னா பெருசுன்ற மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிறோம் நம்முடைய சிற்றறிவுல. இது வந்து ஒரு டிராமால வந்து கோர்ஸ் ஆஃப் பிளே அது எப்படி ட்ராஜடியா காமெடியான்றதெல்லாம் எழுதின எழுத்தாளருக்கும் அதனுடைய வசனகர்த்தாவுக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது போல இறைவன் வந்து நம்முடைய வசனகர்த்தாவாகவும் எழுத்தாளராகவும் ரைட்டர் ஆஃப் த பிளேயா இருக்கார் இறைவன். ஸோ அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு அடுத்தது என்ன நடக்க போறதோ அதுக்கு அடுத்தது என்ன நடக்க போறதும் கூட இது அறியாமல் நம்ம இருப்பதனாலதான் நம்ம எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட பெருசா கவலைப்பட்டு நம்ம வந்து மண்டை உடைச்சுக்கிறோம். சோ சிம்பிளா போயிடும் ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நம்மளே நினைப்போம் இதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட்டுமேன்னு. ஆனா அது இறைவனுடைய விளையாட்டுன்றது நம்ம புரிஞ்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் அமைதியா இறைவனை தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன்மா. தேங்க்யூ. அப்புறம் வேற யாராவது? மீனாட்சி அம்மா ஃபுல்லா சொல்லிட்டாங்க. வசந்தாம்மா சொல்லுங்க. அம்மா நாங்க சாவித்திரியோட ஒரு சில லைன்ஸ் படிச்சோம்மா. பேஜ் 648. அது வந்து நிறைய இடம் பகவான் சொல்லியிருக்காரு. இங்க வந்து ஸ்ட்ரைக்கிங்கா இருக்கு. திஸ் இஸ் ஒன் பிளேஸ். The world is a spiritual paradox invented by a need in the unseen. A poor translation to the creature's sense. அந்த டிவைனுடைய சங்கல்பம் அவருடைய எல்லாம் we know only the poor translation of it. So with this poor translation நம்ம அந்த டிவைனுடைய மாபெரும் பிளானோ செயலோ எதையுமே நம்மளால சொல்ல முடியாது. Being in that ignorance நம்ம வந்து we say this is error and this is not and all that. அந்த டிவைன் சங்கல்பம் நமக்கு as of now தெரியல. அது வந்து இங்க poor translation அப்படின்னு வேர்ட் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. Of that which forever exceeds idea and speech. A symbol of what can never be symbolized. A language mispronounced, misspelled, yet true. அதோட கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. ஓகே, வெரி குட், வெரி குட். தேங்க்யூ. ஓகே, வேற யாரு கை தூக்கியிருக்கா? ராதாராணி சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இந்த ஃபர்ஸ்ட் பேரால வந்து எல்லாமே பூர்ணமா இருக்கு, எதுவுமே தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு இது வருது. மீனிங் எங்க தவறு இருக்கு, ஒண்ணுமே இல்ல அப்படின்னுட்டு எல்லாம் நம்ம மைண்டுக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு. அப்ப நம்ம மைண்ட்ல தான் ரெஸ்ட்ரிக்ஷனும் போடுறோம்னு சொல்றாங்க. இது முடியும், இது முடியாது, இது உண்மை இல்ல அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனும் போடணும். பட் எங்கேயும் தவறு கிடையாது, எல்லாமே பூரணமா இருக்குங்கிற மாதிரி ஒண்ணு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த இதுல வந்து கடவுளுடைய அந்த லீலைகள், பொம்மலாட்டம் எல்லாம் சொல்லிட்டு கடைசி லைன்ல நமக்கு ஒரு சின்ன குழுவை கொடுக்குறாங்க. ஆமா, அதாவது நம்மளும் வந்து அவன் எப்படி பார்த்துட்டு இருக்கானோ அது மாதிரி ஆனந்தமா நம்மளால பார்க்க முடியும். நமக்கும் அந்த பவரை கொடுத்திருக்கார். ஆனா நம்ம வந்து அந்த பவரை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றது அதை எடுத்துக்கல அப்படின்னு மதர் வந்து ஒரு பாசிட்டிவா. அதான் அதேதான். இப்ப வந்து என்னன்னாக்கா, ஒரு சாவித்ரி லைன் உங்க எல்லாருக்கும் தெரியும். To err no more was natural to mind. ஞாபகம் இருக்குல்ல அந்த சென்டென்ஸ் எல்லாருக்கும்? Adoration of the divine வரும். To err no more was natural to mind அப்படின்னு வரும். எப்போ அது வரும் அப்படின்னாக்கா, இந்த எரர்ங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. இது எல்லாமே வந்து மதர் சொல்லுவாங்க, அது வந்து அது இருக்க வேண்டிய இடத்துல இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் இட். அதனாலதான் இந்த ஒரு பாரடாக்சிக்கலான விஷயம் எல்லாம் நமக்கு அது தோணுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேரால எரர்ங்கிறது எங்க இருக்கு? தட் இஸ் டு சே there is no error. எரர்னு ஒண்ணு இல்லவே இல்லை. Things only seem to be impossible because we do not know that the Lord is all possibility and that he can do whatever he likes as he likes. பகவான் எப்படி நினைக்கிறானோ அது போல அதை நடத்தி போவான் அப்படிங்கிறது மட்டும்தான்
வந்து அது நமக்கு புரியறது இல்லை. ஏன்னா நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, பொதுவா மக்களுக்கு நாம எப்படி நினைக்கிறோமோ அப்படி நடக்கணும். அப்படி நடந்தா அது வந்து கடவுள். அப்படி நடக்கலைன்னா அது வந்து கடவுள் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம வந்து ஒரு முடிவுக்கு வந்துருவோம். அந்த எல்லாத்தையும் நம்ம வந்து லூஸ் பண்ணுவோம். அப்பதான் ஒரு ஒரு லேசா ஒரு ஓப்பனிங் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஓப்பனிங்க நம்ம வந்து லூஸ் பண்ணிடுவோம். அதனால இன்னைக்கு அந்த இதுல சம்பக்லாலோட இதுல அவருடைய அந்த பர்த்டே கொண்டாடுற அந்த ஈவெண்ட்ல சொன்னாங்க, we can't seek the truth, we have to live with the truth ன்னு சொன்னாங்க அவங்க கடைசியில. அத வந்து அந்த இதுல சொல்லல, வீடியோ எடுக்கும்போது சொல்லல, கடைசியா சொன்னாங்க. we have to live in the truth அப்படின்னு சொன்னாங்க. அதுலயே நம்ம வாழணும். அதுதான் சத்தியமே தவிர, அதுதான் அந்த மெய்மைன்னு சொல்றதே தவிர, நம்ம வந்து அதை தேடி எல்லாம் நம்ம போக முடியாது. அதுலயே வாழணும். அப்பதான் அது வந்து என்னன்னு நமக்கு புரியும் அப்படின்னு அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப கூட அது காதுல கேட்டுட்டே இருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தையை அவங்க சொன்னாங்க. ஏன்னா அந்த ட்ரூத் அப்படிங்கிறது என்னங்கிறதே நமக்கு முதல்ல தெரியாது. முக்கியமா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ நானே பாக்குறேன், என்னோட பசங்க அது மாதிரி எல்லாம் அவங்க வந்து ஒரு பிளான் எல்லாம் பண்றாங்க. இப்படி 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 இருக்கணும், இப்படி 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 இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்றாங்க. when it is not happening they will go for B plan, அப்புறம் அதுவும் இல்லைன்னா C plan அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. when nothing is happening ஒரு மாதிரி எல்லாத்தையும் இது இப்படிதான் நடக்கணும், இது இப்படிதான் வந்து செய்யணும், என்னை வந்து இது பாராட்டணும்னா இது பாராட்டணும், என்னை வந்து நீ சூப்பர்னா சூப்பர்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்னெல்லாமோ சிந்தனைகள்லாம் இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட இருக்கு. அதே சமயம் அவங்க புத்திசாலிகளாகவும் இருக்காங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. பட் இதெல்லாம் வந்து எப்படி யாரு வழி நடத்துவா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஏன்னா எரர்ங்கிற ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு மதர் சொல்லும்போது நமக்கு நம்ம வந்து அந்த ஒரு ட்ரூத் அப்படிங்கிறத ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கோம், இதுதான் ட்ரூத் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அப்படி கிடையாது. அந்த ட்ரூத்துங்கிறது இன்னும் ஒரு நிறைய 4-5 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நாம வந்து சுத்தமா மறந்து போயிடுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க வந்து நிஜம். இப்ப வந்து ஒருத்தவங்க இங்க அதை ஈஸியா இங்க எல்லாம் அதை பார்க்க முடியும். ஆரோவில்ல, அதாவது இங்க அன்றாட வாழ்க்கையிலேயே இது நாம நினைச்சிட்டு இருப்போம், நாம சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா அது நமக்கு தான் ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக கடைசியில ஆயிடும். ஸோ அதை வந்து முழுசா அதை வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அதுல வந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் அதுல வந்து அதுல இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். சரி, அதை எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிட்டோம்னா இன்னொன்னு ஒண்ணு புதுசா முளைக்கும் அந்த விஷயத்துல. ஸோ அப்ப எத்தனை வந்து நீங்க பாப்பீங்க? உங்களுடைய மைண்ட் வந்து ஒரு லிமிட்டடா இருக்கும்போது இறைவனுடைய அந்த பாசிபிலிட்டி அப்படிங்கிறது அளவு கடந்து இருக்கும்போது நீங்க எதை பார்ப்பீங்க? ஸோ பெட்டர் வி ஹாவ் டு ஸ்மைல் அட் இட், அவ்வளவுதான். சில சமயம் ஏதோ மிஸ்டேக் நமக்கு நடக்கதான் நடக்கும், வேற வழி இல்லை. பட் வி ஹாவ் டு ஜஸ்ட் ஸ்மைல் அட் இட். ஓகே, இனிமே அது நடக்காம நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு நம்மளுடைய அளவுல நம்ம போகணும். ஸோ இந்த எரர் அப்படிங்கிறது அது ஒண்ணு இல்லவே இல்லை. ஏன்னு சொன்னா இந்த சூப்பர் மைண்ட்ல there is no shadow, it is only light. அதாவது ஒளின்னு ஒண்ணு இருந்ததுனாக்கா நிழல்னு ஒண்ணு இருக்கும். இதுதான் நம்மளுடைய கான்செப்ட், நம்மளுடைய தத்துவம். வாழ்க்கை மேல ஏறுது அப்படின்னு சொன்னா அது இறங்கும் அப்படிங்கிறது நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா எப்போ அது கீழே இறங்குதோ அப்பதான் நம்மளுடைய பொட்டன்ஷியல் எல்லாம் வெளியே வரும் அப்படிங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம். அதுதான் உண்மையும் கூட. இப்ப வாழ்க்கையில வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டம், இல்லாட்டி ஏதாவது ஒரு ரொம்ப இது பண்ண முடியாத ஒரு விஷயம், ரெக்கவர் பண்ண முடியாத ஒரு விஷயம் வரும்போது அதுல இருந்து நம்ம வந்து வெளியில வந்து அதையே நம்ம வந்து ஒரு படியாக மாற்றி, ஒரு படிக்கலா மாற்றி, அது எப்படி நம்ம வந்து மேல வர்றோம்,
எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க உண்மையே தவிர வேற எதுவும் இல்லை. அது வந்து எரர் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஆமா. ஃபர்ஸ்ட் சாரிம்மா. நான் அந்த டைமிங் மாத்தி போட்டதுக்கு. ஆக்டிவ் கான்ஷியஸ் ஃபர்தர். அண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ அந்த பகவானோட சானட் இஃப் ஐ எம் ரைட், அதுல வந்து அந்த உஷா மகாதேவன் மேடம் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க லைஃப் டிவைன் அந்த சத்சங்ல. யாரு? டாக்டர் உஷா மகாதேவன் அவங்க லைஃப் டிவைன் சத்சங்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்கம்மா. சரி. பத்தி உங்க சொசைட்டிலயா? சென்னை சொசைட்டியா? ஆமாம்மா, ஆன்லைன்ல தான். பட் அது என்னன்றதை நான் எக்ஸாக்டா பார்த்து சொல்றேன் எந்த சானட்னு. பட் அதுல என்னன்னா, அந்த சொல்ல வர்றது என்னன்னா, அந்த ஒரு ரிவர் போகும்போது அந்த ரிவர்ல நம்ம காலை வைக்கிறோம்னா, அந்த கடந்து வந்த போன தண்ணி தான். திரும்பி மீண்டும் அந்த தண்ணியில நம்ம காலை நினைக்க முடியாது. அந்த மாதிரிதான் காலமும் அப்படிங்கிற மாதிரி பகவானோட லைன்ஸ் அந்த இடத்துல எக்ஸ்பிளைன் பண்றதா சொன்னாங்க. காலமும் வந்து அப்படிதான் கடந்து வந்தது திருப்பி நம்ம போய் அந்த இடத்துல we cannot loop it. அப்படின்ற போது இந்த நீங்க சொன்ன மாதிரி இந்த திரிகாலமும் தெரிஞ்சவங்க அந்த இறைவன் மட்டும்தான்றப்போ, இந்த ஒரு பீஸ மட்டும் நம்ம வச்சு குழப்பிட்டு கன்ஃபியூஸ் பண்ணி காம்ப்ளிகேட் பண்ணி அப்படிங்கிறது, அப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய விஷயத்தை இழுக்க முடியாதுன்னா அது நேரா கொண்டு போய் அம்மாட்ட தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி போய் மதர்ட்ட போய் நம்ம சரண்டர் குழந்தையா சரண்டர் ஆறதுதான் கரெக்டான ஒரு விஷயம்ன்றது இப்ப இந்த இதுல இருந்து புரியுதுமா. அது வந்து நீங்க அந்த சொன்னீங்க இல்லையா, அந்த சைலன்சிங் த மைண்ட், அதை செய்யும் பொழுது ஓரளவு ஒரு கிளிம்ஸ் மாதிரி அது கிடைக்கும். ஆனா இதுக்கு ஆசைப்பட்டு அதை செய்யக்கூடாது. அதுல வந்து we have to be careful. பட் பகவான் சொல்லியிருக்காரு இதை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி, மதர் சொல்லியிருக்காங்க ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணும்போது யூ வில் நோ கெட் டு நோ என்ன இதாகுது அப்படிங்கிறது தெரிய வரும். இல்லாட்டி ஒரு அது ஏன் அப்படி நடந்தது அப்படிங்கிறது கூட அது தெரிய வரும். அது இது வந்து ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்கா, நான் இங்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி, பாண்டிச்சேரிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய லைஃப்ல நடந்ததுதான் நான் சொல்றேன். எனக்கு ஏற்பட்ட அனுபவம். இதை வந்து ஹானஸ்டா சொல்றேன், வந்து ஒரு ஹியூமிலிட்டியோட தான் சொல்றேன். அப்போ ஒரு மாதிரி ஒரு ஒரு எங்க இருந்தோ ஒரு ஸ்டில்னஸ் வந்துச்சு திடீர்னு, இது மாதிரி ஒரு தாட்ல இது மாதிரி எல்லாம். சோ அது வந்து அது உபயோகம் இல்லையா அந்த அளவுக்கு இதை டீட்டெயில்டா வந்து எதுவும் அப்போ படிச்சிருக்கல எதையுமே. ஸோ இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட். அது வந்து நடந்தது, அது அவ்வளவுதான். அப்போ இது மாதிரி இது பண்ணும்போது இது எப்படி திடீர்னு மதர் மேல எப்படி இப்படி ஒரு இது வந்தது அப்படிங்கும்போது, இட் வாஸ் ஷோன் டு மீ லைக் இல்ல ஒரு வீடியோ எல்லாம் இந்த சாவித்திரியில வந்து இஷ்யூல வரும். அவளுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு வந்து நினைவுல வரும். அது போல இது நினைவுல வரல, இது வந்து ஒரு எனக்கு காட்டப்பட்டது அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு இது சொன்னாங்க மதர். அப்புறம் இது ஏன் அப்படி நடந்தது அப்படின்னு அதுக்கு ஒண்ணு சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் she was revealing to me. அப்ப எப்படி இது உங்கள்கிட்ட நான் வந்தேன் அப்படிங்கும்போது, யூனோ ஒரு 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 10 வயசு 9 வயசு குழந்தையா இருக்கும் பொழுது, ஸோ ரொம்ப ஜாலியா சந்தோஷமா ஒரு ஓடி விளையாடிட்டு சுத்தி தெரிஞ்சுட்டு அது போல இருப்பேன் நான். என்னோட ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தேன். அதுல என்னன்னாக்கா, இங்க ஒரு டிவிஎஸ் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அங்க பின்னாடி ஒரு ராமர் கோயில் இருக்கும். ஸோ எவ்ரி மார்னிங் ஐ ஹாவ் டு கோ டு மை சிஸ்டர்ஸ் ஹவுஸ். அவங்க வந்து அங்கே ஸ்கூலுக்கு பின்னாடியே ஒரு வாடகை வீட்டில் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து டெய்லி வந்து நான் இது மில்க் வீட்டில இருந்து எடுத்துட்டு போகணும். ஸோ அதை கொடுத்துட்டு அங்கே வந்து ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு ரொம்ப ஏர்லியரா வந்துடுவேன் கிளாஸ் ரூமுக்கு. யாருமே வந்திருக்க மாட்டாங்க. சரி 9 o'clock ஸ்கூலு அப்படின்னு சொன்னாக்கா, சரி ஒரு 8:30 அங்கே இருப்பேன் நான். ஒரு சின்ன குழந்தைய என்ன பண்றது, ஆனா ஒரு பயம் எல்லாம் இருக்காது. அப்போ ஐயோ தனியா இருக்கோம் இவ்வளவு பெரிய ரூம்ல அப்படிங்கறதெல்லாம் இருக்காது. பையெல்லாம் போட்டுட்டு அப்படியே அந்த பின்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ராமர் கோயில் இருக்கும் ஸ்கூலுக்கு பின்னாடி. அந்த இது பின் கேட் வழியா அப்படியே போயிட்டு
அங்க அந்த கோயில்ல உட்காந்துட்டு ஜாலியா வந்து வரவங்க போறவங்களை எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு, ஸோ அந்த அங்க கொடுக்குற அந்த பிரசாதத்தை எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அப்படி வந்து எத்தனையோ நாள் வந்து ஒரு என்ஜாய் பண்ண ஒரு காலம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து பயம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தனியா இருக்கும். சாதாரணமா அந்த குழந்தைங்கள்லாம் அப்படி நினைச்சுப்பாங்க. பட் வந்து நான் ஜாலியா இங்க வந்து போயிட்டு 9 மணி வரைக்கும் மெதுவா என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்ச உடனே ஐ வில் கம் டு த கிளாஸ் ரூம். ஸோ இதெல்லாம் வந்து நீ அவ்வளோ ஜாலியா இருந்த ஒரு சைக்கிக் டச் வந்து ஒரு கிரியேட் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிற மாதிரி மதர் வந்து ஷி வாஸ் ரிவீலிங் டு மீ. அதெல்லாம் அப்படியே வந்து ஒரு சீக்வென்ஸ் மாதிரி காமிச்சாங்க. இது நடந்ததா, இது நடந்ததா, இது நடந்ததா. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஒரே ஒரு தடவை வந்து பிரின்சிபல் ரூம்குள்ள போனப்போ ஐசா மதர் ஷேர் வித் தோஸ் போட்டோ. இது வந்து ஒரு வேகா தான் ஞாபகமா இருக்கு ஒழிய, பட் ஆனா அந்த வேகா இருந்தா கூட ஆமா இவங்களை நான் பார்த்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுச்சு. பட் அதெல்லாம் ஒண்ணுமே நமக்கு தெரியாது. சோ இப்ப வந்து நம்ம என்ன சொல்றது, இத எரர்னு சொல்றதா, இத வந்து எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் எப்படி எல்லாமோ எங்கெல்லாமோ போயிட்டு சுத்திட்டு இது மாதிரி திருப்பியும் வரோமே, சோ இது தப்புன்னு சொல்றதா அப்படிங்கும்போது அகெயின் மதர் வாஸ் சேயிங் திஸ் இஸ் ஆல் ப்ரிப்பரேஷன். இல்ல ஒரு உனக்குள்ள நடக்க வேண்டிய ஒரு இதெல்லாம் ஒரு உன்னை ஆயத்தப்படுத்துறதுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலை இதெல்லாம். ஸோ அப்பதான் வந்து முழுமையா உன்னால வந்து இதை மாற முடியும். அப்ப எந்த அளவுக்கு ஒரு பொறுமையோட நம்முடைய எல்லா பிழைகளும் அது வந்து அந்த பிழைகளா நமக்கு தெரியுது. வரதராஜன் ஐயாட்ட பேசும்போது சொல்வேன் நான், இல்ல நான் வந்து என்னுடைய இதை வேஸ்ட் பண்ணிட்டேன். ஒரு ஆசிரம்ல வந்து ஒரு 5 வருஷம் இருந்தேன், 5 வருஷம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் அப்படின்னு சொல்லும்போது அவர் எப்பயுமே சொல்லுவாரு, எதுவுமே வேஸ்ட் கிடையாது, இது எதுவுமே தப்பு கிடையாது. பிகாஸ் ஆஃப் தட் ஒரு ப்ரெசன்ஸ் வந்து இங்க உன்னை ஸ்ட்ராங்கா இங்க ஒரு இடத்துல உட்காத்தி வச்சிருக்கு, அதனாலதான் உன்னால வந்து அது ஸ்ட்ராங்கா இருக்க முடியுது அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ நம்ம நினைச்சுக்கிறோம் உன்னை வேஸ்ட் பண்ணிட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம், இல்லாட்டி இது மாதிரி நம்முடைய எனர்ஜியை வேஸ்ட் ஆக்கிட்டோம். பட் நத்திங் இஸ் அ வேஸ்ட் ஹியர், நத்திங் இஸ் எரர் ஹியர். ஏன்னா த்ரூ தட் வி ஆர் லேர்னிங் சோ மெனி திங்ஸ். திடீர்னு நமக்கு ஏதோ ஒன்று தோணுது, ஏதோ ஒன்று நம்ம சொல்றோம், இதெல்லாம் அந்த மைண்டோட சைலன்ஸ்னால வர்ற ஒரு இது. அப்போ அந்த தவறு அப்படிங்கிறத எரருங்கிறத நம்மளால அதை பார்க்க முடியாது. பட் வி வில் சி த பாசிபிலிட்டி ஆஃப் அதர் திங்ஸ், அதை வந்து நம்மளால பார்க்க முடியும். அதே தான் இப்போ வந்து அடுத்த பேராலையும் மதர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, யூ சி போத் ஒன்லி த ஒன் ஹூ இஸ் வாட்சிங் த பிளே இஸ் நாட் ஒரீட். இப்ப நம்ம என்ன செய்வோம், ஒரு இதை பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு சினிமா பாக்குறோம்னா வி நோ தட் இட் இஸ் அ சினிமா. அது வந்து நமக்கு தெரியும் இது சினிமா தான், இவங்க வந்து இந்த படத்துல நடிக்கிறாங்க, அடுத்த இந்த படத்துல இறந்து போயிடுவாங்க, அடுத்த படத்துல அவங்க திருப்பியும் வருவாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இதெல்லாம். சோ அது உண்மை இல்லை, அது வந்து ஒரு டிராமா தான், அது ஒரு பிளே தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனா நம்ம நிஜ வாழ்க்கையில மட்டும் இத வந்து ஏத்துக்கிறதுக்கு நம்ம மறுக்கிறோம். இஃப் வி ஸ்மைல் அட் தட், அதை பார்த்து நமக்கு வந்து சிரிக்க தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா இட் இஸ் வெரி ஈஸி இல்ல. அப்ப வந்து திருப்பியும் அடுத்தது ஒண்ணு வரும், அதை பார்த்து சிரிக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா it will go on like that. அப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ உதாரணமா வந்து நம்ம வீட்டுல சாதாரணமா எப்பயும் நடக்கிறது தான், எதையாவது ஒரு வண்டி சாவியோ இல்லாட்டி வீட்டு ரூம் சாவியோ எதையோ ஒண்ணு வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு நம்ம தேடுன்னு தேடுவோம். எங்க போச்சுன்னு தெரியல, ஆளுக்கு வந்து கோச்சுக்குவோம், திட்டுவோம், எல்லாம் பண்ணிப்போம். அது எங்க இருக்குன்னே நமக்கு வந்து ஒருத்தரும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னு சொன்னா அந்த அதுலயே நம்மளோட எனர்ஜி எல்லாம் போகுது. பட் வி வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் தட். அப்ப வந்து என்ன செய்யும், அதை வந்து நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வி வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபைண்ட் அவுட். இது வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு சொல்றேன், பெரிய பெரிய விஷயங்களுக்கும் இதே சொல்யூஷன் வந்து ஒர்க் அவுட் ஆகும்.
இட் ஹேப்பன்ட் டுடே மார்னிங். வரதராஜன் ஐயா வந்தாரு, ஒரு சைடு டோரை வந்து திறக்கணும், அது லாக் ஆயிருக்கு. சாவி காணோம் யார் எடுத்தாலும் எல்லாரும் சுத்தி சுத்தி வர்றாங்க பில்டிங்ல. இந்த பக்கம் பாக்குறாங்க, அந்த பக்கம் பாக்குறாங்க. சோ சடனா தோணுச்சு, அந்த கதவுல போய் பாருன்னா அங்க தொங்கிட்டு இருக்கு சாவி. சோ இப்படிதான் அது வந்து நடக்கும். அந்த நமக்கு ஒரு படபடப்பு, ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கிறது, அப்புறம் மைண்டு வந்து அப்படியே இதுவா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை தூண்டி விட்டுட்டே இருக்கிறது. இதனால எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஜஸ்ட் கொஞ்சம் குவைட்டா இருந்துட்டு அதை பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே, திஸ் இஸ் நாட் அன் எரர், திஸ் இஸ் ஆல் ரைட் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வரும். நம்மளுடைய லைஃப்ல நடக்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் இதே தான் உதாரணமா வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அண்ட் காந்திமதிமா சொல்லுங்க. அம்மா, நீங்க இப்ப சொன்ன மாதிரி நான் ஒரு இது படிச்சேன். ஸ்ரீ அரவிந்தர் எழுதினாங்க, எது நேர்ந்த போதிலும் சமூகத்தை விட்டு விலகி சாட்சி புதனாக இருந்து பார்க்க கற்றுக்கொள், நிகழ்ச்சியோடு கலந்து உழலாதே, நிகழ்ச்சியிலிருந்து விலகி நீ கேவலம் சாட்சி புதனாக இருக்க பழகு அப்படின்னு ஒரு லைன் படிச்சோம். அப்படி பழகிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா we will know what to do. நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஓகேவா? தேங்க்யூ. சொல்லுங்க மங்கை. குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங். இப்ப வந்து நாம நீங்க சொல்ற மாதிரி சினிமாவோ டிராமாவோ பார்த்தா அவங்க திரும்பி வருவாங்கன்னு தெரியும். அடுத்த இதுலயும் நம்ம அவங்கள பார்ப்போம். அதனால we are sure. இதே நம்ம வந்து நம்மளோட இதுல வந்து க்ளோஸா இருக்கவங்க போகிற போது இல்ல இவங்க திரும்பி வருவாங்கன்னு நம்ம நினைக்க முடியாது, அவங்க நம்ம பார்க்கவும் முடியாது. சோ அப்ப வந்து சாட்சி புருஷனா எப்படி இருந்து பார்க்க முடியும்? ரொம்ப நெருக்கமான ரிலேஷன்ஷிப்புங்கிற போது இந்த இப்ப நம்ம எல்லாம் படிச்சதுல இருந்து இந்த இது சோல் திரும்பி வரும்னு தெரியுது. ஆனா கூட we can't see them again like அந்த சினிமா மாதிரி. அந்த மாதிரி அந்த இருக்கும்போது இல்ல, அந்த பாடியில வந்ததானே உங்களால பார்க்க முடியும். உங்களோட விஷன் அவ்வளவுதானே. ஆமா. அவங்க வந்து வேற ஒரு விதத்துல உங்கள்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது உங்களுக்கு தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம், அது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சென்னையில வந்து ஒரு கேர்ள் 2 வீலர்ல போயிட்டு இருந்தா, மேல இருந்து பாலம் இடிஞ்சு அவ மேல விழுந்துட்டு அப்படின்னு நினைக்கிறேன் நான். ஐ திங்க் ஸோ, இஃப் ஐ எம் நாட் ராங். அப்போ வந்து அது ரொம்ப ஒரே ஒரு பொண்ணு அது இறந்து போயிடுச்சு. பட் அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, திடீர்னு ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்தாங்க. அவங்க ஒரு பையன் நினைக்கிறேன், தத்தெடுத்தாங்க அவங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுதோ அதே பண்றான் அந்த பையன். அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுல இருக்கோ அதே மாதிரி இந்த பையன் பண்றான். அவ என்னெல்லாம் பண்ணுவாளோ அதெல்லாம் பண்றான். இப்ப நம்ம என்ன செய்யறது? இது மாதிரி இருந்தானாக்கா ஒண்ணு நம்ம பயந்து போயிடுவோம், ஓ அவளோட ஆவி வந்து இறங்கிடுச்சு போல அப்படின்னு. உண்டுதானே? இல்ல, ஆனா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம வேற விஷயங்கள்னா நீங்க சொல்ற மாதிரி சாட்சி பூதமா இருந்து பார்க்க முடியும். இது எமோஷனலா நம்ம அஃபெக்ட் ஆகுற விஷயத்துல எங்க அம்மா இப்படி எல்லாம் இருக்கும்போது நம்மளால அப்படி இமோஷனலா இதுக்கு வந்து நம்ம அஃபெக்ட் ஆக தேவையில்லை. ஏன்னு சொன்னாக்கா, see, if there is a birth there will be death, அவ்வளவுதான். இதுல வந்து நம்ம மதர் கூட பிசிக்கல் பாடியை விட்டு போனாங்க. ஈவன் தோ ஷி வாஸ் ட்ரைங் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதெல்லாம் வந்து அவங்க ட்ரை பண்ணி அதுல ஒரு லெவலை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் ஷி ஹாஸ் டு லீவ் ஹர் பாடி. அதே மாதிரிதான் ஸ்ரீ அரபிந்தோவும், அவர் தன்னோட உடம்புல எல்லா மாற்றத்தையும் கொண்டு வந்துட்டாரு அவரு. ஆனாலும் அவரும் என்ன சொன்னாரு, இல்ல இனிமே வந்து இங்க இருக்கிறது சாத்தியம் இல்லை, இந்த உடல்லையே வந்து அதிக நாள் இருக்க முடியாது ஒரே உடல்ல அப்படின்னு சொன்னாரு. சோ இததான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஒரே உடல்ல ஒருத்தவங்க வந்து 100 ஆண்டு காலமாக இருக்க முடியாது. ஏன்னா தட் இஸ் த மேட்டர்ஸ் லா அப்படிங்கிற மாதிரி. இந்த பிசிக்கல் பாடி வந்து இவ்வளவுதான் அதுக்கு முடியும்னா அவ்வளவுதான் முடியும், அதுக்கு மேல அது முடியாது. அதனால நீங்க வந்து ஒரு சில இதை நீங்க ஏற்கனவே ஒரு
ப்ரிப்பேர்டா இருந்தீங்கன்னா, ஒரு இதை அக்செப்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யூ வில் லுக் அட் தட் திங் இன் அ டிஃப்ரெண்ட் வே. அதை வந்து வேற மாதிரி உங்களால அதை பார்க்க முடியும். அவ்வளவுதான். இல்ல நீங்க அம்மான்னு சொல்ற போது நீங்க சொல்றது அந்த பாடி அவ்வளவுதான் நினைக்கலாம். இப்ப என் பொண்ணு 10 வயசு இல்லைங்கிற போது ரொம்ப நாள் அதை விட்டு வெளியே வர முடியல. அப்ப வந்து நமக்கு அந்த மெச்சூரிட்டி இல்ல, புரியுது எனக்கு. அஃபெக்ட் ஆகதான் செய்யும். ஆனா நீங்க வந்து இன்னும் ஒண்ணு நம்ம மதர் கிட்ட இருக்கிறதுனால இத வந்து ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா மதரோட இது இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறது இல்ல. அவங்களோட இன்டர்வென்ஷன் இல்லாம இங்க எதுவுமே நடக்கிறது இல்ல. இஃப் இட் ஹேப்பன்ட் லைக் தட், எஸ், இட் இஸ் வித் த பெர்மிஷன் ஆஃப் த மதர். அவங்களுடைய அந்த பெர்மிஷன்னால தான் அது நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்க வந்து அது புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பேசின அவங்க வந்து இன்னைக்கு இந்த சம்பக்லால்ஜியோட அந்த மெமரிஸை பத்தி அவங்க பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாங்க. ஆசிரம்ல ஒருத்தர் இருந்தாராமா. அவர் வந்து he was so fragile. அதாவது நீங்க லேசா இப்படி தட்டினா கூட அவர் வந்து அந்த இடத்துலயே வந்து அவுட் ஆமா. அந்த அளவுக்கு he has so many issues in the body. அத்தனை இதுவும் அவருக்கு. அப்போ அவர் வந்து டாக்டர்கிட்ட போக மாட்டேன் இதெல்லாம் வந்து இருந்தா கூட ஒரு நாள் வந்து அவர் என்ன பண்ணாரா, நீங்க ஸ்ரீ அரவிந்தோ ரூம் போகும்போது அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியும், மெடிடேஷன் ஹால்ல. அங்கே கீழ் இதுல வந்து அவரு ஜஸ்ட் அப்படியே படுத்துட்டாராம் அந்த படிக்கட்டுக்கு குறுக்கா. எல்லாரும் நிக்கிறாங்களாம், ஒரு 10-50 பேர் வந்து சுத்தி நிக்கிறாங்களாம். அவர் சொல்றாரா, நான் போக மாட்டேன். மதர் வந்து என்னோட செஸ்ட் மேல தன்னோட பாதத்தை வைக்கணும், இத வைக்காம வந்து நான் இங்க இருந்து நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டாராம். அப்படியும் மதரும் அதே போல எங்கேயோ போயிட்டு அவங்களும் வந்திருக்காங்க. இத பார்த்த உடனே எல்லாரும் இது மாதிரி சொல்லியிருக்காங்க, அவர் இப்படி வந்து இது பண்றாரு அப்படின்னு. உடனே அவங்க அப்படியே கொஞ்ச நேரம் அவரையே பார்த்தாங்களாம். பார்த்துட்டு she put her feet on his chest பண்ணிட்டு அப்படியே அவரை தாண்டி அவங்க வந்து மேல போயிட்டாங்களாம். அவங்க என்ன சொல்றாங்க, அதுக்கப்புறம் வந்து he was perfectly all right and he lived for another 20 years அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாக்க, இதெல்லாம் வந்து அந்த அவதாரத்தினுடைய அந்த ஒரு ஒப்புதல் இல்லாம, அந்த கன்சென்ட் இல்லாம இது நடக்காது. ஈவன் an accident ஆல்சோ, ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட அது கூட அப்போ அந்த ஜீவன் அப்போ போகுது அப்படின்னு சொன்னா அந்த சோல் சொல்லுமா, எஸ் ஐ வாண்ட் டு குவிட் அப்படின்னு சொல்லுமா. அப்படின்னாதான் வந்து அது போகுமே ஒழிய அந்த சட்டத்தை எல்லாம் நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி மதர் எழுதியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இத நீங்க சாட்சி புருஷனா இருக்கணும் அப்படிங்கிறது அது கஷ்டமான விஷயம்தான். பட் there is no other way, we have to. இதெல்லாம் ஆக்சுவலா மறுபடியும் புரியுது நமக்கு வந்து அது எவ்வளவு எந்த விஷயமே அப்ப புரியாது, பின்னாடி வந்து நம்ம நன்மைக்கு தாங்கிறது உணர்ந்து இப்ப நம்ம இத இன்னும் அப்படி மனசுல இதெல்லாம் இல்லை. பட் ஒரு உதாரணத்துக்கு சொன்ன அந்த மாதிரி ரொம்ப ஒரு க்ளோஸ் இது இருக்கும் போது நம்மளால வந்து இப்ப கூட ஒரு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன், நம்மளை விட சின்னவங்க நமக்கு ரொம்ப க்ளோஸ்ங்கிற போது நம்மளால அப்படி சாட்சி புருஷனா இருந்து பார்க்க முடியுமாங்கிறது கஷ்டம். அது ரொம்ப கஷ்டம்தான். அது நீங்க சொல்றது புரியுது. நமக்கு ரொம்ப ஒரு கின்னா இருக்கிறவங்கள அதை வந்து அப்படி ரொம்ப நாள் உடம்பு சரியில்லாம இருந்து ஒருத்தவங்க இறந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப நீங்க அது மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? இல்ல பண்ண மாட்டோம். உங்க அம்மாவோ அப்பாவோ வச்சுக்கோங்க, இல்லாட்டி வேற யாராவது கூட வச்சுக்கோங்களேன், நம்ம பிள்ளைங்க அப்படின்றது கூட வச்சுக்கோங்களேன், நிறைய நாள் உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன செய்வோம்? அப்ப வருத்தப்படுவோம்? சத்தியமா வருத்தப்பட மாட்டோம். அது நான் சொல்றேன். எனக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியும். என்னோட அம்மாவோட அக்கா, எங்க அம்மா அவ்வளவு கொஞ்சம் சுமாரா தான் இருப்பாங்க. அவங்களோட அக்கா வந்து நீங்க எல்லாம் இந்த மகாலட்சுமி படத்தை இதுல பார்த்திருப்பீங்க, நம்ம கேலண்டர்ல அதுல எல்லாம் பார்த்திருப்பீங்க, இந்த காசு கொட்டிட்டே இருக்கும். she looks exactly like her. நீங்க வந்து நம்பவே மாட்டீங்க, அவ்வளோ நீள தலைமுடி எல்லாம் அப்படியே அந்த கேலண்டர்ல எப்படி பாக்குறீங்களோ அப்படியே இருப்பாங்க, அந்த அழகா இருப்பாங்க அவங்க. பட் யூ நோ வாட் ஹேப்பன்ட்?
ஒரு 50-60 வயசு அவங்களுக்கு ஆகும்போது கோமாவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் யாரு அவங்கள கண் கொண்டு பார்க்க முடியல. அவ்வளவுதான். 10 வருஷம் கோமால எப்படா போவா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப நம்மளுடைய பாசமும் பிரியமும் எங்க போச்சு? சோ அப்ப இல்ல. சோ இது மாதிரி எல்லாமே இது வந்து ஒரு மிக்சடான ஒரு விஷயங்கள் தான். அதனால சில விஷயம் நம்மளால ஏத்துக்க முடியாது, அது கஷ்டம்தான். திடீர்னு ஒண்ணு நடந்துருச்சு, ஒரு அசம்பாவிதம் நடந்தது அப்படின்னா நம்மளால ஏத்துக்க முடியாது. உடம்பு சரியில்லாம இது மாதிரி போனவங்களை கூட இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யார்ட்டையோ சொல்லிட்டு இருந்தேன் நான். ஸ்ரதவன் போனது இப்ப கூட என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ வந்து ஒரு 4 வருஷம் ஆச்சு அவங்க இறந்து போய். ஸோ ஈவன் டுடே நீங்க சொன்ன மாதிரி என்னால முடியல. பட் சம்ஹவ் ஐ எம் மேனேஜிங். அது எப்படி மேனேஜ் பண்றோம்னா, அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள், அவங்க நமக்கு கொடுத்த அந்த கிஃப்ட்ஸ், அப்புறம் இது மாதிரி விஷயங்களால ஓகே ஷீ இஸ் வித் மீ அப்படிங்கிற மாதிரி நம்ம சில விஷயங்கள்லாம் அதை நினைச்சுக்கிறோம். தட் இஸ். ஆனா வேற வழி இல்லை. வி ஆர் ஹியூமன் பீயிங்ஸ். நம்ம வந்து அப்படிதான் இது பண்ண முடியும். ஸ்ரீ அரபிந்தோ கூட தன்னுடைய ஒய்ஃப் மிருணாளினி தேவி வந்து காலமாகி அந்த டெலகிராம் வந்தப்போ அவங்களுடைய போட்டோ ஒண்ணு அவர் ரூம்ல இருக்குமா, மிருணாளினி தேவியோட போட்டோ. அது கீழே விழுந்து உடஞ்சதான் ஒரு பாயிண்ட். 2வது ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வந்ததான் அவருடைய கண்ல இருந்து. அப்ப இதே என்ன சொல்றது? அவர் வந்து சாட்சி புருஷனுக்கே தலைவனா இருந்தவர். He also has that. அந்த இமோஷன்ஸ் இல்லைன்னா நம்ம இல்லை, அது இருக்கணும் தான். ஆனா அது கஷ்டம். பட் we have to go through that. Thanks. Okay, very long talk. And they worry a great deal because they are being made to act something and they do not know what it is. இது வந்து நமக்கு பொருந்தும். நம்ம என்னத்துக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம், என்ன ரோல் பிளே பண்றோம், இது எதுக்கு அப்படிங்கிறது. ஒரு ஆக்டர் ஒரு பிளேல, ஒரு ஆக்டர் ஒரு நாடகத்துல ஒரு நடிகன் எப்படியோ அப்படிதான். ஆனா அவன் ரோலை அவன் கரெக்டா செய்வான். அவனுக்கு கொடுத்த டயலாகு, அவன் வந்து எங்க நிக்கணும், எங்க ஒரு பாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், எப்போ வெளியே வரணும், எந்த நிமிஷத்துல முடிச்சுக்கணும், இதெல்லாம் வந்து அவனுக்கு அந்த ட்ரைனிங் இருக்கும். ஆனா அவனுக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு. அவனுடைய ரோலை மட்டும் அவன் பிளே பண்ணுவான். ஸோ இது மாதிரி நமக்கும் ஒரு நோக்கமே இல்லாம நம்ம ஒரு இங்க வந்து பிளே பண்றோம். This is something I have just been feeling very strongly. We are all acting a play, but we do not know what the play is. அந்த நாடகம் வந்து என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ என்ன ரோல் நம்ம பிளே பண்றோம், எதுக்காக இதை செய்யறோம். எனக்கு பல சமயம் இந்த கேள்விகள் உண்டு. என்ன செய்யறோம் இங்க வந்து? ஆரோவிலுக்கு வந்து கூட நான் என்ன செய்யறேன், மதர் நினைச்சபடிதான் செய்யறேனா அப்படிங்கிற ஒரு கேள்வி அடிக்கடி வந்து போகும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது வந்து போகும். இதெல்லாம் ஏதான உபயோகமா, யாருக்காவது பிரயோஜனமா, இல்லாட்டி எனக்கு பிரயோஜனமா, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. பட் ஸ்டில் we are acting the play. But we do not know what the play is, nor where it is going, nor where it comes from. இதுவும் தான். அது எங்க இருந்து வருதுன்னு வேற நமக்கு தெரியாது. nor what it is as a whole. அது முழுசா அது எப்படி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. We barely know imperfectly what we are supposed to do from moment to moment. அடுத்த கணம் என்ன நடக்க போதுன்னு தெரியாது, நம்ம என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. Our knowledge is imperfect and so we worry. அதனாலதான் நமக்கு அந்த ஞானம் அப்படிங்கிறது ஒண்ணு இல்லாததுனாலதான் நாம வந்து கவலைப்படுறோம். பட் சில சமயம் if we just look at the things that has happened, ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா பாத்தீங்கன்னாக்கா அந்த துக்கத்தை எல்லாம் மதர் அழிச்சிருப்பாங்க. அந்த அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி, மங்கை சொன்ன மாதிரி, நமக்கு ஏற்பட்ட அந்த அழுத்தத்தை எல்லாம் மதர் வந்து அழிச்சிருப்பாங்க. கண்டிப்பா அழிச்சதும் இல்லாம அதுவே என்னோட ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ்க்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது அப்புறம் தான் நமக்கு வந்து அது தெரியும். நீங்க வந்து நம்ம பாண்டிச்சேரியில ஒரு ஜுவல்லரி ஷாப் இருக்கு. மதர் ஸ்ரீ அரபிந்தோ விஷயம்னா அங்கேதான் எல்லாரும் போவோம். தெரியுமா யாருக்காவது? தெரியும் மேடம்.
இதுல கூட அட்வர்டைஸ்மெண்ட் கூட வரும் இதுல. ராதாகிருஷ்ணாவா? ஆமா, கரெக்ட் வசந்தம்மா. ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி. அவங்களுடைய ஸ்டோரி உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? தெரியுமா யாருக்காவது? தெரியாது மேம். ஷாப்பிங்கா? ஷாப்பிங்கா? இல்ல, ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி அந்த இவரோட அந்த ஓனரோட கதை தெரியுமான்னு கேட்டேன். கதையெல்லாம் தெரியாது, ஷோர் அந்த ஷாப்பிங் தான் தெரியும். இல்ல அதுக்கு அந்த ஓனருக்கு வந்து நடந்த ஒரு விஷயம். அது என்னன்னாக்கா, பகவான் வந்து தன்னோட உடலை விட்ட போது என்ன வருஷம் அது? 1950 டிசம்பர் 5 இல்லையா? அப்ப வந்து இருந்த ஒரே ஒரு ஷாப், முக்கியமான சில கடைகள்ல இந்த ராதாகிருஷ்ண ஜுவல்லரியும் ஒண்ணு. சோ அவங்க வந்து மதர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்ரீ அரவிந்தோ பாடியை வைக்கிறதுக்காக வெள்ளியில ஒரு இது செய்ய சொன்னாங்க. அதாவது ரோஸ் வுட்ல அந்த வெளியில இருக்கிற அந்த பாக்ஸ், அந்த பாக்ஸுக்குள்ள வந்து வெள்ளியில சில்வர்ல வந்து அதோட உள்ள ஒரு கோட்டிங் மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு மதர் வந்து சொன்னாங்க. இத வந்து அந்த ஜுவல்லரி ஷாப்புக்கு கொண்டு போனாங்க. அப்போ அத மதரோடைய ப்ரொபோசலா இங்க சொன்னாங்க. அவர் என்ன சொன்னாரு, அன்னைக்குதான் வந்து ஜெர்மனில இருந்து ஒரு பார் வெள்ளி வந்திருந்ததாம் அவங்க கடைக்கு. சோ மதர் கிட்ட இருந்து அந்த மெசேஜ் வர, இவங்களுக்கு வந்து அன்னைக்கு அந்த ஒரு பார் வெள்ளியும் வந்திருக்கு. ஆனா இவங்கள்ட்ட அந்த அளவு மேன் பவர் இதெல்லாம் கிடையாது. சோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ராவும் பகலா உட்காந்து ஏதோ மேனுவலா அதை வந்து ரெடி பண்ணி மதர் கிட்ட கொடுத்துருக்காங்க. சோ அதே மாதிரி ஸ்ரீ அரவிந்தோ பாடியையும் அதுக்குள்ள வச்சாங்க. அந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியா என்ன பண்ணாங்க, ரெகுலரா அதுக்கப்புறம் மதரோட தர்ஷனம் அதெல்லாம் அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு உண்டு எப்பயுமேவும். ஒரு தடவை இவங்க எங்கேயோ வந்து போயிட்டு கார்ல வந்திருக்காங்க. ஒரு கார்லயோ வேன்லயோ ஒரு 11 பேர் வந்திருக்காங்க. 11 15 பேரோ ஒரு வேன்ல வந்திருக்காங்க. அந்த வில்லியனூருக்கு முன்னாடி அந்த ஆத்துல வரும்போது திடீர்னு ஒரு வெள்ளம் வந்து 2 காருன்னு நினைக்கிறேன், அப்படியே அடிச்சுட்டே போயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 பேர் போல இறந்து போயிட்டாங்க அவங்க குடும்பத்துல. இப்ப வந்து சந்தோஷமா ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வரும்போது இது மாதிரி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு சொன்னோடனே மிச்சம் இருந்த ஒரு 4-5 பேரு அது கண்ணெதிர பார்த்திருக்காங்க. ஏன்னா அவங்க கிராஸ் பண்ணல, அவங்க வந்து அந்த கார்ல இருந்து இதை விட்னஸ் பண்ணியிருக்காங்க. சோ அந்த தண்ணியில இழுத்துட்டு போனது அவங்களுக்கு வேற ஒண்ணுமே செய்ய முடியல. தே ஆர் ஹெல்ப்லெஸ், வந்து வேற ஒண்ணும் அவ்வளவுதான். அப்போ இத கண்ணெதிர பார்த்ததுனால இவங்களுக்கு வந்து ஒரு தூக்கமே வரல. அவங்க வந்து அப்படி அத்தனை பேரும் ஒரு அதே திருப்பி திருப்பி வருது, ஒரு பைத்தியம் பிடிச்சது போல இருக்காங்க. அப்போ இந்த கடையும் திறக்கல, இது மாதிரின்னு ஒண்ணு இதை கேள்விப்பட்டு யாரோ போய் மதர் கிட்ட சொல்லியிருக்காங்க, இது மாதிரி அந்த ஃபேமிலியில ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்லி மதர் சொல்லிட்டாங்க. ஒரு டைம் சொல்லி நீங்க எல்லாரும் வாங்க. அதே மாதிரி அத்தனை பேரும் போனாங்க. அதாவது அந்த ஃபேமிலியில மிச்சம் இருக்கிற பேரு போன உடனே மதர் வந்து ஒவ்வொருத்தரையா பார்த்தாங்க. ஒவ்வொருத்தருக்கா வந்து கொஞ்ச நேரம் அவங்க இது தலையில கை வச்சு பிளஸ் பண்ணி பிளஸிங்ஸ் பேக்கெட் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் அவங்கள அங்க உட்காத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் அனுப்பிச்சு விட்டாங்க. அவர் என்கிட்ட, அந்த பெரியவர் வந்து இப்ப இல்ல, அவர் இறந்துட்டாரு. அவர் என்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, நாங்க வந்து 1 வாரம் 10 நாள் போல தூங்கவே இல்லை. நாங்க எல்லாரும் இப்படி ஒரு மாதிரி ஆயிட்டோம். ஒரு என்ன சொல்றது, எல்லாம் உடைஞ்சு போய் ஒரு மாதிரி ஆயிட்டோம். ஆனா என்னைக்கு மதர் எங்களை பார்த்தாங்களோ அந்த நடந்த அந்த விஷயத்த வந்து முழுசா அவங்க அழிச்சிட்டாங்க. அன்னையில இருந்து நாங்க வந்து நல்லா தூங்கினோம், எங்களுடைய பிசினஸ் எல்லாம் ஒரு மாதிரி நல்லபடியா போச்சு அப்படின்னு அந்த பெரியவர் வந்து உட்காத்தி வச்சு ஒரு நாள் சொன்னாரு. சோ
அது போல நமக்கு வந்து இது ஏன் நடக்குது அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியாது. பிகாஸ் இட் இஸ் த வில் ஆஃப் த டிவைன். ஆனா அதுல இருந்து சில சமயம் அது பெரும்பாலும் வெளியில வர முடியும். மதரோட கிரேஸ வந்து நம்ம அதை கேட்கணும், அதை ப்ரே பண்ணணும். எப்பயுமே மதர் சொல்றாங்க, என்ன வந்து கேட்டுட்டே இரு, அது கொடுக்கறதும் கொடுக்காததும் என்னோடது. ரீசெண்டா அரங்கசாமி சார், கணேஷ் சார் கூட அதை போட்டிருந்தாரு. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு விஷயம் இருக்கு. பட் வென் ஒன் நோஸ் எவ்ரி திங், one can no longer worry. One smiles. He must be having great fun, and yet we are given the full power to amuse ourselves like him. ஆனா அந்த முழு சக்தி வந்து மதர் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து இது எப்படி வெளியே வர்றது, இதை என்னன்னு பாக்குறது அப்படிங்கிறத மதர் வந்து அந்த ஃபுல் சக்தியை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் முக்கியமானது. ஆமா நான் ஒண்ணு சொல்லணுமா? சப்போஸ் பாருங்களேன், சம்பவங்கிறது இவ்வளவு பெரிய விஷயமா இருக்குங்களா நான் நினைக்கல. சும்மா வீட்டுல நடக்கிற குட்டி குட்டி விஷயத்துக்கு மாத்திரம் இதை நினைச்சுப்பேன். சாரிம்மா. சோ எல்லா விஷயத்துக்கும் தான். மனுஷன்னா அதான வேலையே. அவன் மனசுங்கிறது எதுக்காக இருக்கு? கவலைப்படுறது மட்டும் தானே இருக்கு இல்ல? இப்ப கூட சாவித்திரியில வந்து இது ஆரோவில் ரேடியோக்கு எழுதும்போது டெத்து சொல்ற மாதிரி டெத்து வந்து சொல்றார் சாவித்திரிக்கு, என்ன நீ வந்து இறைவனை அடையணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காத, ஏன்னா உன்னோட மனசை வச்சுட்டு நீ ஒன்றும் செய்ய முடியாது. இட் வில் ஆல்வேஸ் கிவ் அ எரர் அப்படின்னு டெத்து சொல்லுது. இன் அ வே தட் இஸ் ட்ரூ. அது வந்து கரெக்டு தான். ஆனா நம்ம அடுத்த நிலையை அடையாத வரைக்கும் அது உண்மைதான். ஓகே, அடுத்தது யாரு வாசிக்கிறீங்க? வேற யாராவது வாசிங்க. நான் படிக்கட்டுமாமா? படிங்க மீனாட்சிமா. Oh, if it were easy, we would get tired of it. One also sometimes wonders why is this life so tragic? But if it were like a perpetual enchantment, first of all, we would not ever even appreciate it, because it would be quite natural. Mainly that we would not appreciate it because it would be absolutely natural. And then, who is to say that we would not enjoy a little confusion just for a change? One cannot be sure. Perhaps this is the story of the earthly paradise. In paradise, they had a spontaneous knowledge. That is to say, they had the same consciousness as the animals, just enough to be able to enjoy life a little, like that, to have the joy of living. But they started wanting to know why, how, where they were going, what they should do, etc. And then all the worries began. They got tired of being quietly happy. அடுத்ததும் வாசிங்க. I think that Sri Aurobindo meant that error is an illusion like all the rest, that there is no error, that all possibilities are there, that they are often and necessarily contradictory if they are all there. They appear contradictory, but one only has to look at oneself and say, what do I call error? If you look it in the face, you see immediately that it is a stupidity. There is no error. It slips through your fingers. Yes. Thank you. நன்றிமா. அம்மா நான் தமிழ்ல வாசிக்கிட்டாமா? வாசிங்க காந்திமதி. தேங்க்யூமா. எளிதாய் இருந்தால் அது நமக்கு சலித்து போகும். சில சமயங்களில் ஏன் இந்த வாழ்வு இவ்வளவு சோகமாக இருக்கிறது என்று நாம் அறிய விரும்புகிறோம். ஆனால் வாழ்வு மாறாத மாயக்கவர்ச்சி போல் இருந்தால் முதலாவது நாம் அதை உணர்ந்து நுகர மாட்டோம், பாராட்ட மாட்டோம். ஏனெனில் அது முற்றிலும் இயற்கையாக இருக்கும். முதன்மையாக அது முற்றிலும் இயற்கையாக இருக்கும். அது முற்றிலும் இயற்கையாக இருக்குமானால் நாம் அதை பாராட்ட மாட்டோம். மேலும் ஒரு மாற்றத்திற்காக நாம் சிறிது குழப்பத்தை விரும்ப மாட்டோம் என்று யாரால் கூற முடியும்? உறுதியாக கூற முடியாது. ஒருவேளை பூலோக சொர்க்கத்தை ஏதேன் தோட்டம் இதுவாகவே இருக்கலாம். ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு ஒரு இயல்பான அறிவு இருந்தது. அதாவது அவர்கள் விலங்குகள் போல் வாழ்ந்தார்கள். விலங்குகளுக்கு இருப்பது போன்ற உணர்வு அவர்களுக்கு இருந்தது.
வாழ்வை சிறிது அனுபவிப்பதற்கு வேண்டிய அளவு உணர்வு இருந்தது. பிறகு அவர்கள் ஏன், எப்படி, நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம், நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் அறிந்து கொள்ள விரும்பினார்கள். உடனே எல்லா கவலைகளும் தொடங்கிவிட்டன. அமைதியாக சந்தோஷமாக இருப்பது அவர்களுக்கு சலித்து போயிற்று. பிழை என்பது எல்லாவற்றையும் போல் ஒரு மருள் தோற்றமே. பிழை என்ற ஒன்று இல்லை. எல்லா சாத்தியக்கூறும். அதுக்கு முன்னாடியோட நிறுத்திட்டேம்மா நானு. அடுத்ததும் படிச்சீங்க. ஸ்லிப் த்ரூ ஃபிங்கர்ஸ். அம்மா இது படிக்கணுமா வேண்டாமாம்மா? வாசிங்க. தேங்க்யூ. பிழை என்பது மற்ற எல்லாவற்றையும் போல் ஒரு மருள் தோற்றமே. பிழை என்று ஒன்று இல்லை. எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன. அவை பல சமயங்களில் ஒன்றிற்கொன்று முரணாக இருக்கின்றன. எல்லாம் ஒன்றாக இருப்பதால் அப்படித்தான் இருக்க முடியும். அவை ஒன்றிற்கொன்று நேர்மாறாக இருப்பதாக தோன்றுகின்றன. ஆனால் நான் எதை பிழை என்று சொல்கிறேன் என்று உன்னையே கேட்டுப்பார். நீ பிழை என்று சொல்வதை நேரே நோக்கினால் அப்படி சொல்வது பொருளற்றது என்று உடனே தெரிந்துவிடும். பிழை என்று ஒன்றும் இல்லை. அது உன் விரல்கள் கூட நழுவி விடுகிறது. தேங்க்யூமா. தேங்க்யூ. சோ இது யாரு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? சொல்ல முடியுமா யாராவது? நான் ட்ரை பண்றேன்மா. சொல்லுங்க மீனாட்சிமா. லைஃப் வந்து நமக்கு எப்பவுமே சேஞ்சஸ் தேவைப்படுறதுமா. ஒரே மாதிரி போனா மொனோட்டனஸ் இருக்குவோம். போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன ஒரே மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனா போய்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது நம்மளே வலிய சில பிரச்சனை இழுத்து விட்டுக்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். சோ அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது இட் பிகம்ஸ் மிசரபிள். கவலைப்படுறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிடும். ஆமா, ஏதாவது வேணும் நமக்கு அந்த ஹோல்ட். அது இல்லைன்னா லைஃப் வந்து கலர்ஃபுல்லா இல்லாத மாதிரி இருக்கும். சோ அப்படி அத சொல்றாருமா. அப்போ வந்து அதனாலதான் வந்து அந்த ஏத்தன்ஸ் கார்டன்ல ஆதாம் ஈவ் தானே, ஆடம் அண்ட் ஈவ், அவங்க வந்து விலங்கு வாழ்க்கை மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் தேவைப்படவே அவங்க அந்த ஆப்பிள சாப்பிட்டுட்டு, ஃபார்பிடன் ஆப்பிள, அவங்க பிரச்சனை எல்லாம் இழுத்து விட்டாட்டாங்க. they started worrying in miseries and problems of life. So இது அப்புறம் வந்து எப்பவுமே வந்து நம்ம இது தப்பு இது ரைட்டுன்னு நினைக்கிறோம். அப்படி எதுவுமே இல்லை. இறைவனுடைய சாம்ராஜ்யத்துல எல்லாமே ஒரே பார்வையில தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல புரியுதுமா எனக்கு. அதாவது இது தப்பு இது ரைட்டு நம்முடைய மனோபாவமும் நம்முடைய ஜட்ஜ்மெண்டல் கெப்பாசிட்டிஸும் தான் அதை தீர்மானிக்குது. ஆனா இறைவனுடைய பார்வையில எதுவுமே தப்பும் இல்ல ரைட்டும் இல்ல. அந்த மாதிரி எல்லாமே சமமாக பார்க்கப்படுகிறதுன்ற மாதிரி. அதே போல நம்ம வாழ்க்கையிலேயே கூட பல வருஷங்களுக்கு முன்னால எதெல்லாம் தப்புன்னு நினைச்சோமோ அது இப்ப தப்பு இல்லைன்ற மாதிரி நம்மளே ரியலைஸ் பண்ணுவோம். அது ஒண்ணும் தப்பு இல்ல, இதனால என்ன அப்படின்ற மாதிரி. அது வந்து சொசைட்டல் உடைய ஸ்டிக்மானாலதான் நம்ம அப்படி we are forced to think like that. Yes. Okay. Thank you. ராமலட்சுமி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வணக்கம்மா. எனக்கு இதுல ஒரு டவுட் தான். சொல்லுங்க. பிழைன்னு சொல்றது மதர் இங்க சொல்றது வந்து மத்தவங்களை பார்த்து நம்ம தப்பு ரைட்டு சொல்றத பத்தி. ஆனா இப்ப நம்ம வந்து ஒரு தவறு செய்யும் போது இப்ப மதர் கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நம்ம கோவப்படக்கூடாது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு, ஆனா கோவப்பட்டா ஐயோ நம்ம கோவப்படுறோமே அப்படிங்கறது அதை தவறா நினைக்கிறதுல வந்து ஒன்னும் இது இல்லையம்மா. அது அப்படிங்கறது நினைக்கிறது ஒண்ணும் இது இல்லை. அது கில்ட்டி கான்சியஸ். ஏன்னா அதையும் அப்படியே வந்து லெட் இட் கோ அப்படிங்கிற மாதிரி அதை விட்டுடணும். அந்த கில்ட்டி கான்சியஸ் அப்படிங்கிறது நமக்குள்ள வரக்கூடாது. அது முக்கியமானது. ஏன்னு சொன்னா அதுவே ஒரு ஈகோவை வந்து கிரியேட் பண்ணும். நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அது பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எஸ் நடந்துருச்சு, அவ்வளவுதான். அப்புறம் கான்சியஸா இருந்துக்க வேண்டியதுதான். ஸோ தட் இஸ் த வே. இது வந்து அடுத்தவங்களை சொல்றது கிடையாது, முக்கியமா நம்மளை பாக்குறது தான் இதுல
மெயினான விஷயம். இது வந்து இந்த தப்பு பண்ணிட்டேன் அந்த தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிறது இல்லாம எஸ் இட் ஹேப்பன்ட், அதோட வந்து அது இனிமேலும் நடக்காதபடி பார்த்துக்க வேண்டியதுதான். ஆனா சில என்ன சொல்றது, நம்ம இந்த இவங்க சொன்ன மாதிரி இந்த சொசைட்டல் லைஃப்ல சில சமயம் ஒரு எல்லாராலும் ஏத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயத்த வந்து நாம செஞ்சிருப்போம். அது எல்லாரு கண்ணுக்கும் அது தப்பா தெரியும். பட் நமக்கு அது தப்பா தெரியல, இல்ல நம்ம சரியாதான் போறோம் அப்படின்னாக்கா அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது வந்து இட் இஸ் நாட் அன் எரர், அவ்வளவுதான். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே. ஸோ மதர் என்ன சொல்றாங்க, ஓ இட் இஸ் நாட் ஈஸி. If it were easy, we would get tired of it. சாவித்ரியில ஒரு கேண்டோ வரும் புக் 2ல. அந்த உலகத்துல எல்லாமே கிங்டம்ஸ் ஆஃப் ஐடியல்னு நினைக்கிறேன், எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும். அப்ப அங்க போய் இருந்து என்ன பிரயோஜனம்? எதுவுமே மாறாம, எதுவுமே முன்னேறாம, நீங்க தப்பு செஞ்சாதானே நீங்க வந்து முன்னேறுவீங்க இல்லையா? ஒரு தவறு மூலமா ஒண்ணு கத்துக்கிறோம், தென் we are progressing. அப்புறம் இன்னொரு அடுத்த லெவலுக்கு போறோம். இப்படி கீழே விழறோம், ஆமா இது விழுந்துட்டோம் அப்படின்னு தெரியுது, திருப்பியும் வந்து முன்னேறோம். ஆனா அந்த உலகத்துல எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறதுனால அது வந்து ஸ்ரீ அரபிந்தோ சொல்றாரு, இது வந்து போர் அடிக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அடுத்த வேர்ல்டுக்கு போவார். ஸோ அது மாதிரி நமக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருந்துட்டானாக்க என்ன ஆகும்? வாழ்க்கை கொஞ்சம் போர் அடிச்சிடும். ஓ என்னடா இது இப்படியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏதாவது ஒரு பிழை வரணும், அப்புறமா அதை சரி பண்ணணும், அதன் மூலமா ஒரு 4 பேரோட ஒரு இது நமக்கு வரணும், இல்லாட்டி அந்த ஃபீட்பேக் வரணும். அது மூலமா தான் நம்ம செய்ய முடியும். என்னை சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய இது மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் கொஞ்சம் அதிகமா பண்ணிடுவேன். ஐயோ இது நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இங்க இருக்கிற ஒரு ஜெர்மன் லேடி அவங்க சொல்லுவாங்க, நீ நிறைய வேலை செய்யற தப்பு தான் வரும், வேலையே செய்யலைன்னா தப்பு வராது அப்படின்னா. அது கரெக்டு தானே? வேலையே செய்யலைன்னா தப்பே வராது, என்ன தப்பு வரப்போகுது? எரர் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா நீங்க நிறைய வேலை செய்யும் போதுதான் என்ன ஆகும், ஒவ்வொரு வேலையிலையும் ஒன்னொன்னு அது வந்து அந்தந்த சமயத்துல செய்யறது, நடக்கிற நிகழ்ச்சி இன்னும் கொஞ்சம் இது பெட்டரா செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தோன்றது, அதெல்லாம் ஒண்ணு செய்யும் போதுதான் நமக்கு தோணும். ஸோ ஒன் ஆல்சோ சம்டைம்ஸ், யாருமா மீனாட்சி சொல்லுங்கம்மா. ஆமா, நம்ம தவறு பண்ணும்போது தான் இன்னும் மேல மேல கத்துக்கிறோமா. we try ஆமா to rectify it, so we learn more, we are experienced, and அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல ஒரு இதுவா இருக்கும் நமக்கு. அண்ட் we learn to solve the problem போது அந்த எப்படி நம்ம அந்த எரரை எப்படி ரெக்டிஃபை பண்றதுன்னு யோசிக்கும் போது நம்முடைய பொட்டன்ஷியலும் வெளிப்படுது. ஆமா, இட் ஹாஸ் பிகம் a steps for the progress. அப்ப வந்து எப்படி நாம இருக்கணும், எப்படி இதை வந்து பேசணும், என்ன பண்ணணும், இப்பெல்லாம் கொஞ்ச நாளா அது மாதிரி தோணுது, என்ன பேசணும் அப்படிங்கிறத வந்து ஒரு என்ன சொல்றது, இத வந்து எப்படி பேசணும்னு கைட் பண்ணுங்க மதர் அப்படின்ற மாதிரி கூட தோணுது. அது மாதிரி கூட நீங்க வந்து இது என்ன செய்யறது, ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரு ஃபன்னுக்காக பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கொஞ்ச நாளா தோணுது. ஸோ இப்படி வந்து பலவிதமான விஷயங்கள் இருக்கு மனுஷன் இது வந்து முன்னேறதுக்கு. இதெல்லாம் வந்து அப்ப எல்லாத்துலயும் நம்ம கான்சியஸா இருப்போம், எல்லாரையும் அதே ஒரு கான்சியஸோட நம்மளால பார்க்கவும் முடியும். அப்புறம் அவங்கவுங்க எப்படி வந்து ஒரு இதுக்கு ரியாக்ட் பண்றாங்க. ஒரு சிலருக்கு ரியாக்ஷனே இருக்காது எதுக்கும், ஒரு சிலர் ரியாக்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் அது வார்த்தையில காமிப்பாங்க, செயல்ல காமிப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எல்லாமே ஒரு லெசன் தான் இல்லையா? ஸோ தட் வி வில் ப்ரோக்ரஸ். ஆனா இது மாதிரி எல்லாம் பர்ஃபெக்டா இருந்தானாக்க நம்மளால அந்த ப்ரோக்ரஸ் அப்படிங்கிறது முடியாது. ஏன்னா இட் வில் பிகம் அப்சல்யூட்லி நேச்சுரல். And then who is to say that we would not enjoy a little confusion just for a change? ஒரு குழப்பம் கொஞ்ச நேரம். யாரோ சொன்னாங்க ஒரு தடவை, இங்க ஆரோவில்ல தான், எல்லாருக்கும் வந்து இங்க இருக்கிற ஆரோவிலியன்ஸை பொறுத்த வரைக்கும் சொல்லும்போது ஒவ்வொரு ஆரோவிலியனுக்கும் ஒரு சின்ன சின்ன ஒரு எல்லாத்தையும் மாத்திருப்பாங்க, அத்தனையும் அவங்களுடைய குணமெல்லாம் மாத்திருப்பாங்க. இவங்க எல்லாம் சொன்ன மாதிரி அந்த கோபத்தை மாத்திருப்பாங்க, இல்லாட்டி
ஒரு ஒரு இம்பேஷண்டா இருந்தா அதையே எப்படி வந்து பொறுமையா இருக்கிறது, இதெல்லாம் மாத்திருப்பாங்க. பட் ஸ்டில் தேர் வில் பி ஒன் பாயிண்ட் நம்மளால மாத்தவே முடியாதுன்னு ஒரு ஏதோ ஒண்ணு இருக்கும். அதுதான் கடைசி வரைக்கும் நம்மளை வந்து அந்த ப்ரோக்ரஸை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொன்னாங்க. அது நிஜமாவே அது கரெக்டா தான் இருந்தது. ஏதோ ஒண்ணு நமக்குள்ள இருக்கும், ஒரு சின்ன விஷயம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொசசிவ்னஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மிச்சது எல்லாத்தையும் வெளியில தெரியிற அத்தனையும் நம்ம வந்து ஒரு கடந்து வந்திருப்போம். பொறுமையா இருக்க பழகிக்கணும், அதிகம் வந்து பேச்சுவார்த்தையெல்லாம் விடக்கூடாது, இல்லாட்டி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு கான்சியஸா ஃபாலோ பண்ணுவோம். ஆனா உள்ளுக்குள்ள இது மாதிரி ஒரு சின்ன விஷயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளை வந்து ஒன்னொன்னா இறக்கிட்டே போகும். ஸோ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க திருப்பியும் அகெயின் இட் வில் பி அ ப்ரோக்ரஸ். ஸோ அது மாதிரி இருக்கும் ஏதாவது ஒன்று. பெர்ஹாப்ஸ் திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் த earthly paradise. In paradise, they had a spontaneous knowledge, that is to say, they had the same consciousness as the animals அப்படின்ட்டாரு. மதர் வந்து இப்படி சொல்லிட்டாங்க. அது வந்து அந்த உலகத்துல அந்த பாரடைஸ்ல ஒரு விலங்குக்கு என்ன இருக்குமோ அப்படிதான் இருக்கும். Just enough to be able to enjoy life a little, like that, to have the joy of living. அது வந்து சந்தோஷமா அது கிடைக்கிற சாப்பாடை சாப்பிடுது, போகுது, தூங்குது, அவ்வளவுதான். But they started wanting to know why, how, where they were going. Even அந்த டாக்ஸ் எல்லாம் கூட மனுஷன் மாதிரியே பிஹேவ் பண்ணும் அப்படின்னு மதர் சொல்லியிருக்காங்க, ஏற்கனவே படிச்சோம் அது. So what they should do, etc. Then all the worries began. They got tired of being quietly happy. நாம அப்படிதான் ஒரே ஜாய்ஃபுல்லா தான் நம்ம வந்தோம் இந்த உலகத்துக்கு. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்னென்ன இருக்கு, நம்மளை சுத்தி என்ன இருக்கு, ஓ இது வந்து வேற மாதிரி இருந்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோண ஆரம்பிச்ச உடனே எல்லா குழப்பமும் வந்துடுச்சு. I think that Sri Aurobindo meant that error is an illusion like all the rest. இதுவும் ஒரு மாயை தான் அப்படின்ட்டாரு. That there is no error, that all possibilities are there, that they are often and necessarily contradictory if they are all there. ஒரு அம்மா 2 நாளைக்கு முன்னாடி சாவித்ரி பவன் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டவுட், எப்படி வந்து வாசுதேவ தரிசனம் வந்து ஸ்ரீ அரபிந்தோவுக்கு கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாங்க. என்ன சொல்லலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி ஸ்ரீ அரபிந்தோவுக்கு வாசுதேவ தரிசனம் கிடைச்சது, ஏன் கிடைச்சது, ஏன் கிடைக்கணும் அவருக்கு? சொல்லுங்க மீனாட்சி. அவருடைய கான்சியஸ்னஸ் அந்த அளவுக்கு உயர்வா இருந்திருக்குமா, அவர் அந்த இறைவனோடய ஒன்றித்து அந்த யூனியன் வித் டிவைனா இருந்ததுனால அவர் பார்க்கும் பொருள் எல்லாம் அந்த பாரதியார் சொன்ன மாதிரி தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலான்ற மாதிரி பார்க்கும் பொருள் அனைத்தும் அவருக்கு வாசுதேவனா தெரிஞ்சிருக்காங்க. அது கரெக்டா? சரி, இது வந்து ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்க எல்லாரும். அப்புறம் வேற யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. சரிங்க. வேற யாராவது? சோ மணி 5 ஆச்சு, டயர்ட் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வேற யாரும் பதிலே சொல்லல. மீனாட்சி மட்டும். அது வாசுதேவருடைய கருணை மாதிரி. வாசுதேவருடைய கருணை. ஆமா, அதாவது அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஒரு இடத்துல வந்திருக்காங்க. அது இந்த ஜென்மத்தோடது இல்ல, பல ஜென்மமாட கனெக்ஷன் அவருக்கு. சோ இந்த தடவை வந்து அந்த அவருக்கு கிடைச்சது கருணை. அது வந்து இறைவனுடைய கருணை. இதெல்லாம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒத்துக்கிறது இல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத எனக்கு வந்து எங்கேயாவது தேடி படிச்சுட்டு எனக்கு சொல்லணும், அவ்வளவுதான். சொல்லியிருக்காரு அத பத்தி. ஆமா, தரிசனம் எப்படி கிடைச்சது, அது இதாச்சு அப்படியெல்லாம் அதுல இருக்கு. ஓ ஓகே. அப்ப சரி, நான் நினைச்சேன் நீங்களே கேக்குறேன்னு. சரி, இல்ல நான் கேட்கல, அது ஒரு லேடி கேட்டாங்க, அதுக்கு வந்து நான் பதில் சொல்லிட்டேன் அதுக்கு. ஆனா உங்கள்ட்ட கேட்க சொல்ல மாட்டீங்க, கொஞ்சம் உற்சாகமா அதை வச்சிருக்கணுங்கிறதுனால அந்த கேள்வி கேட்கிறேன்.
சண்முகப்பிரியாவுக்கு தெரியும் போல. சண்முகப்பிரியா சொல்லுங்க. நீங்க எதுல இருக்கு அதுல இருக்கீங்களே, அது அம்மா, எதுலன்னு சொன்னீங்கன்னா அம்மா, நான் பார்த்து- அம்மா, ஒரு அம்மா நிமிஷம். தெரியலையாம்மா? என்னோட சிறைவாசம்ன்ற புக்ல வந்து ஆ, அவர் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு, யோக பயிற்சிகளை பண்ணிக்கிட்டே இருக்காரு. ம், விவேகானந்தர் வந்து அவருக்கு அரூபமா ம். சட்டில் இதுல அவருக்கு யோகா அது அந்த பயிற்சிகள் செல்லுல கொடுக்கிறாரு. இருக்கும்போது நடந்தது. ஆமா, ஆமா. So நான் அதை அவர் கேட்கல. அந்த அந்த சரி, ஓகே. உணர்வோட ஒன்றி இருக்கும்போது, இப்ப இப்ப சொல்லுவாங்கல்ல, நமக்கு இறை உணர்வோடயே இருக்கும்போது, இப்ப நம்ம இவர் அபிராமி பட்டர் கூட அமாவாசை போய் பௌர்ணமின்னு சொல்லிடுவாரு இல்லையா? அந்த மாதிரி அவருக்கு அந்த காட்சி கிடைச்சிருக்கு இல்ல, அது கரெக்டா பகவானுடைய. கேட்டு சொல்லுங்க. கரெக்டா பார்த்து சொல்லுங்க. சண்முகப்பிரியா வந்து எதுலன்னு கேக்குறாங்க. எதுலன்னா அதை நானே சொல்லிட்டு போயிடுவேன்ல. டேல்ஸ் ஆஃப் பிரிசன்ல இருக்கா மேடம்? அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அடுத்த வாரம் ஒரு 7 நாள் இருக்கு, தேடி கண்டுபிடிங்க. அத எங்க சொல்லியிருக்காரு, என்ன சொன்னாரு, அங்கங்க க்ளூ கொடுத்திருப்பாரு. அதை வச்சுதான் ஒண்ணு சேர்க்கணும் அந்த பாயிண்ட். ஆனா நான் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன் அதை. சண்முகப்பிரியா சொல்லுங்க. ஆமா, ஜென்ரலா அது என்ன சொன்னாங்கன்றது தெரியல. ஆனா வந்து இந்த திசை திருப்புறதுக்கு அவர் வந்து சுதந்திர போராட்டத்துல இருந்தாங்க. அத வந்து திசை திருப்புறதுக்காக ஆன்மீகத்துக்கு நோக்கி ஈர்க்க அவருடைய பயணம் தொடர்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அகக்காட்சிகள்லாம் வந்து அவருடைய பயணம் தொடருதுன்ற மாதிரி ஒரு புரிதல் இருக்குமா? சரி, கரெக்டா பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க அடுத்த வாரம் கிளாஸோட ஸ்டார்டிங் இப்படிதான் ஆரம்பிக்கும். ஓகேவா? சரி, ஆனா நான் சொல்ல போறது இல்ல. சோ கேளுங்க, தேடுங்க. சரி, they appear contradictory, but one only has to look at oneself. நம்மள நாமே பார்த்துக்கணும். What do I call error? நான் எதை வந்து பிழைன்னு சொல்றேன். If you look it in the face, you see immediately that it is a stupidity. அது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது உடனே தெரிஞ்சிடும். There is no error. It slips through your fingers. அடுத்தது யாராவது அந்த லாங் சைலன்ஸ் வரைக்கும் வாசிங்க இங்கிலீஷ்ல. படிக்கட்டுமாமா? படிங்க சண்முகப்பிரியா. சாரி. I have a feeling, page 149, I have a feeling that Sri Aurobindo was in his ascension. The intuitive mind was piercing a hole and coming into contact with the supermind. And so, it would come like that, pop, like an explosion in the thought. And he would write these things. And if you follow the movement, you see the origin. Obviously, what he meant in that error is one of the innumerable, infinite possibilities. Infinite means that absolutely nothing is beyond possibility. So, where does error fit into it? We call it error, but it is completely arbitrary. We say, this is an error. In relation to what? In relation to our judgment that this is true, but certainly not in relation to the judgment of the Lord, since it is a part of Himself. Very few people can bear this widening of the understanding. Now, when I start looking like this, Mother closes her eyes. Two things are there at the same time. This smile, this joy, this laughter are there. And such peace, such full, luminous, total peace, in which there are no more conflicts, no more contradictions. There are no more conflicts. It is one single luminous harmony. And yet, everything we call error, suffering, misery, everything is there. It eliminates nothing. It is another way of seeing. Long silence. Thank you. Thank you. தமிழ்ல யார் நான் வாசிக்கிறீங்க? படிக்கிறேன் மேடம். மேடம் நான் படிக்கிறேன். 5:30 சித்ரா வந்தாச்சா? சாரி. சித்ரா
நான் 5:30 நினைச்சிருந்தேன். சாரி மேடம். அதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. அப்புறம் வசந்தா மேடம் தான் கால் பண்ணாங்க, வந்தேன். ஆமா நான் தான் கால் பண்ண சொன்னேன். ஏன்னா சித்ரா இல்லாம தமிழ் எப்படி இருக்கும்? தேங்க்ஸ். சரி, படிக்கிறேன் மேடம். ஸ்ரீ அரவிந்தர் இதை எழுதும் போது மேல் நோக்கி சென்று கொண்டிருந்தார் என்று நினைக்கிறேன். நேர் ஞான மனம், இன்ஃபினிட்டிவ் மைண்ட் ஒரு துளை போட்டு அதிமனதுடன் தொடர்பு கொள்ள தொடங்குகிறது. ஆகவே அது இப்படித்தான் சிந்தனையில் ஒரு குண்டு வெடித்தது போல் வரும். அவர் அப்படி வருபவர்களை எழுதுவார். அச்சிந்தனையின் இயக்கத்தை பின்பற்றி சென்றால் அதன் மூலத்தை காணலாம். அவர் கூறியது என்னவென்றால், எண்ண முடியாத எண்ணற்ற சாத்திய கூறுகளில் ஒன்றே பிழை என்பது. எண்ணற்ற என்றால் சாத்தியம் இல்லாதது என்று எதுவுமே இல்லை என்று பொருள். ஆகவே இங்கு பிழைக்கு இடமேது? நாம் அதை பிழை என்கிறோம். அது கண்ணை மூடிக்கொண்டு சொல்வதாகும். இது பிழை என்கிறோம். எதனுடன் நோக்க அது பிழை. நாம் இது உண்மையானது என்று முடிவு செய்துள்ளோமோ அதனுடன் நோக்க இறைவனின் மதிப்பீட்டின்படி அல்ல. ஏனெனில் அது அவனின் ஒரு பாகமே. இவ்வளவு விசாலமாவதை வெகு சிலராலேயே தாங்கிக் கொள்ள முடியும். இப்பொழுது நான் இவ்வாறு பார்க்க தொடங்கும் போது அன்னை தமது கண்களை மூடிக்கொள்கிறார். ஒரே சமயத்தில் இரண்டும் தெரிகின்றன. இந்த புன்னுருவல், இந்த உவகை, இந்த சிரிப்பு, இப்படி ஒரு சாந்தி, அவ்வளவு நிறைவான ஒளி பொருந்திய முழுமையான சாந்தி. அதில் எவ்வித மோதல்களோ முரண்பாடுகளோ இல்லை. ஒரே ஒளி பொருந்திய இசைவு. இருப்பினும் பிழை என்று நாம் கூறுவன எல்லாம், துன்பம், அவலம் எல்லாம் அதில் இருக்கின்றன. அது எதையும் நீக்குவதில்லை. அது வேறு வகையாக பார்த்தல். நீண்ட மௌனம். அதுவும் படிச்சிருவா மேடம்? இல்ல, நீண்ட மௌனத்தோட ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். படிக்குவா, மேலும் படிக்கன்னு போட்டிருக்காங்க. இல்ல, அது அடுத்த வாரத்துக்கு போட்டிருக்கு. ஓகே ஓகே, சரி, தேங்க்ஸ். ஐ திங்க் அம்மாக்கு ஏதோ டிஸ்கனெக்ட் ஆயிருக்கான்னு. லெட்ஸ் வெயிட். கேக்குதா? Yes ma. Okay, sorry. I have a feeling that Sri Aurobindo was in his ascension. The intuitive mind was piercing a hole and coming into contact with the super mind. And so it would come like that, pop. ஏன்னா அவர் பெரிய ஆளு, பகவான் லேஸ்பட்ட ஆளா. அவர் அந்த சூப்பர் மைண்ட் அவருக்குள்ள இறங்கும் போது வேற ஒன்றும் செய்ய முடியாது. அது தங்கு தடை இல்லாம இட் இஸ் போரிங் இன் டு ஹிம் லைக் அன் எக்ஸ்ப்ளோஷன் இன் த தாட். அந்த சிந்தனையில ஒரு வெடி வெடிச்ச மாதிரி அது அவருக்கு நடக்குது. அண்ட் ஹி வுட் ரைட் தீஸ் திங்ஸ் அண்ட் இஃப் யூ ஃபாலோ த மூமெண்ட் யூ சி தி ஆரிஜின். அது நீங்க இதெல்லாம் நமக்கு பார்க்க தெரியாது. மதர் சொல்றாங்க, அதுக்கப்புறம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதை. ஏன்னா அதனுடைய மூலம் எது அப்படின்னு பார்க்கும்போது எல்லா முரண்பாடுகளையும் அவர் ஒன்னா இணைச்சு பார்க்கறது அப்படிங்கிறது நம்மளுடைய மனதால சாத்தியம் இல்லை. ஆனா இந்த சூப்பர் மைண்டோட வேலை. Obviously what he meant is that error is one of the innumerable infinite possibilities. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், ஒரு பிழை, ஒரு தவறு அப்படின்னு சொன்னா அது அவ்வளவு ஒரு சாத்தியங்களை, கணக்கற்ற சாத்தியங்களை நமக்கு கொடுக்குது. Infinite means that absolutely nothing is beyond possibility. அதுல இருந்து என்ன வேணுமோ நீ கத்துக்கலாம். ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க என்ன வேணாலும் கத்துக்க. அதுல இறங்கி அதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க இட் வில் டீச் யூ, இட் வில் பி அ ஜாய் ஆக்சுவலி. அதான் அதுல இருக்கிறது. ஸோ இங்க ஆரோவில்ல ஆரோவில்லோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நீங்க என்ன உங்களுக்கு ஐடியா இருக்கோ அதை நீங்க செய்யலாம்.
இல்ல நான் இந்த மாதிரி மெடிடேட் பண்ண போறேன், இத வந்து ஒரு 10 நாள் செய்ய போறேன்னா நீங்க தாராளமா அதை செய்யலாம். இல்ல கொஞ்ச நாள் பிசிக்கலா ஏதானு வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா எஸ், போய் மாத்திரை மந்திரில மார்னிங்கோ ஈவினிங்கோ அது மாதிரி ஒரு வேலை செய்யலாம். அதே போல ஓகே வேற ஒரு இடத்துல ஒரு மியூசிக் கத்துக்க போறேன் அப்படின்னா எஸ், தட் இஸ் அ பாசிபிலிட்டி. இல்ல வேற ஏதாவது ஒரு தமிழ்ல ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும்னா அகெயின் எஸ், there is a possibility. அது மாதிரி இங்க வந்து innumerable possibilities வந்து ஆரோவில்ல கொட்டி கிடக்கு. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அவ்வளவு நேரமோ அதுக்கான இதுவோ எனக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். நமக்கு சில கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அகெயின் நமக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவையா இருக்கு. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளால முடியறது இல்லை. ஆனா நீங்க வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் இங்க நடக்கும். நீங்க எதை வேணாலும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ ஆரோவில் இஸ் த என்ன சொல்றது, இட் இஸ் ஈக்குவல் டு த டிவைன். எனக்கு வந்து திடீர்னு நேத்திக்கோ என்னவோ தோணுச்சு, எல்லாரும் வந்து வேர்ல்டு டூரு அதெல்லாம் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த விநாயகரும் முருகனுடைய கதை தான் ஞாபகம் வந்தது. முருகன் வந்து கோச்சுட்டு போயிடுவார், உலகத்தை நான் சுத்தி வர்றேன், அப்புறம் வந்து நான் அந்த மாங்கனியை வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா பிள்ளையார் என்ன பண்ணுவாரு, வந்து அவங்க அம்மா அப்பாவை சுத்தி வந்துட்டு அதை வாங்கிப்பாரு. அது போல உலகத்துல வேற எங்கேயும் போக தேவை கிடையாது, ஆரோவில்ல இருந்தாலே போதும், உலகத்தை பார்த்த மாதிரி. யூ கேன் see so many people from the world, from many parts of the world. அதை நீங்க இங்க பார்க்க முடியும். அதெல்லாம் வந்து இங்க ஒரு இது ஆரோவில் அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு அற்புதம். அது அவங்க எப்படி இங்கிலீஷ் பேசுறாங்க, எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, பிரெஞ்சு பீப்புள், ஸ்பானிஷ் பீப்புள், நார்வேல இருந்து, ஸோ அது மாதிரி தெரியாத புரியாத கண்ட்ரில இருந்தெல்லாம் சைனீஸ் இருக்காங்க. ஸோ என்ன எல்லா உலகம் மொத்தமும் இங்க இருக்கு. அப்ப இது எதுக்கு உலகத்தை சுத்தி வரணும் அப்படின்னா அந்த கதை தான், சிவபெருமானோட திருவிளையாடல் கதை தான் ஞாபகம் வந்தது எனக்கு. அது மாதிரிதான் இன்ஃபினிட் பாசிபிலிட்டி. இப்ப நம்ம சொல்றோம் திஸ் இஸ் அன் எரர் அப்படின்னாக்கா இன் ரிலேஷன் டு வாட்? இது தப்புன்னு யாரு ஜட்ஜ் பண்றது? நீ ஜட்ஜ் பண்ணுவியா? உன்னுடைய பார்வையில அது தவறாக இருக்கலாம், ஆனா வேறொருத்தர் பார்வையில அது சரியாக இருக்கும்ல. அப்படிதான் பல விஷயங்கள் வந்து நம்ம முரண்பட்டு போகிறோம் in relation to our judgment. So that this is true, but certainly not in relation to the judgment of the Lord. So பகவானுடைய இதுல அது கிடையாது, since it is part of himself. Very few people can bear this widening of the understanding. Now when I start looking like this, mother closes her eyes, two things are there at the same time. ரெண்டு விஷயம், ஒன்னு this smile, this joy, this laughter are there and such peace. சிரிச்சுட்டே பேசாம இருக்கிறது, அதே சமயம் இது அத்தனையும் ஒரு அமைதியோட அத பாக்குறது. நம்ம இப்படி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். My God, such full luminous total peace in which there are no more conflicts, no more contradictions. There are no more conflicts. It is one single luminous harmony, and yet everything we call error, suffering, misery, everything is there. It eliminates nothing. It is another way of seeing. So அடுத்த வாரம் பார்க்கலாம். எதானு சொல்லணும்னா சொல்லலாம். ஒரு சின்ன லைன் மட்டுமா, அஜெண்டாலையும் ஒரு ரெஃபரன்ஸ் வந்து புவனசுந்தரிமா கிளாஸ் போது சொன்னாங்க. அது வந்து 3rd April 1962 உள்ளது. அதுக்கு வந்து இன் ஷார்ட் என்னன்னா, அங்க there were some Asuric forces, அதுவே வந்து ஸ்ரீ அரவிந்தோங்கிற வடிவத்துல கூட வந்துதான் வந்து இவங்களோட பேசினது சொல்லுது. You are doing so many things against my doctrines. நான் சொல்றதுக்கு எகென்ஸ்டா நீ செய்யற, you are not doing it sincerely, all that. மதருக்கு வந்து அது ஒரு செகண்ட் ஷாக்கா இருக்கும். ஆனா பட் she correlates, இது வந்து பகவான் அல்ல,
அந்த அசுரிக் ஃபோர்ஸஸ் தே ஹவ் கம் இன் த ஃபார்ம் ஆஃப் பகவான் அப்படின்னு. ஆனா அவங்கள்ட்டயும் அவங்க வந்து ஷி பெக்ஸ் ஃபார் சாரோ. என்ன சாரி சொல்றாங்க எதுக்குன்னா, ஸ்ரீ அரவிந்தோ இஸ் இன்ஃபினிட் பாசிபிலிட்டி. இந்த அவருக்கு எகெயின் இந்த மதருக்கு எகெயின்ஸ்டா சொல்றது உள்பட எவ்ரிதிங் இஸ் ஸ்ரீ அரவிந்தோ. அத வந்து அவங்க சொல்லுவாங்க. I knew that everything is part of him and I do not want to reject anything. I met this being last night 3 times. அவங்களுக்கு ஒரு விஷயம் மாதிரி அது வந்தது. Even apologized for sins that I have not committed. And in full love and surrender. அது வந்து பகவானுடைய இன்ஃபினிட் வெரைட்டிங்கிறதுனால நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணேங்கிறாங்க. இது வந்து பகவான் வந்து தன்னுடைய பாடியை விட்ட உடனே டிசம்பர் 9 வந்து அவருடைய பாடியை லே பண்றாங்க சமாதியில. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோ ஃபோர்ஸஸ் வந்து மதர் கிட்ட வந்தது. Now everything is gone, so you can't do it anymore, anything. This is the end of your story அப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு பலவிதமான இதெல்லாம் வந்து த்ரெட்டனிங் மாதிரி எல்லாம் வருது மதருக்கு. கிட்டத்தட்ட மதர் வந்து என்ன சொல்றாங்கன்னா 11 days she didn't come out. அதாவது 21 22 தான் மதர் வந்து வெளியே வராங்க. அது வரைக்கும் அவங்க வெளியே வரல. ஆஃப்டர் ஸ்ரீ அரவிந்தோ left his body, but all the suggestions came to her. இனிமே இது ஒன்னால முடியாது, இது செய்ய முடியாது, இது ஒண்ணுமே உனக்கு இல்ல, ஸ்ரீ அரவிந்தோ இங்க இல்ல அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ சஜஷன்ஸ் வருது. பட் அவங்களுக்கு தெரியும், இப்போ மதுரை சொன்ன மாதிரி with a smile she crossed everything. அதான் அது எல்லாத்தையும் அவங்க முடிச்சுட்டு அதுல இருந்து வெளியில வந்து திருப்பியும் பழையபடி அவங்க வந்து தன்னோட வேலைய இன்னும் கொஞ்சம் இதுவா அவங்க அதுவும் எழுதியிருப்பாங்க அஜெண்டால. பிஃபோர் இட் வாஸ் ஐ யூஸ் டு கோ டு ஹிஸ் ரூம் அண்ட் ஐ ஹவ் டு டாக் டு ஹிம் அண்ட் அவர் வந்து என்ன எழுதிட்டு இருப்பாரு, எது செஞ்சிட்டு இருப்பாரு அப்படின்னு தெரியாது. ஐ ஹவ் டு இன்டரப்ட் ஹிம், பட் that is not there anymore because he is always with me in his subtle body. subtle bodyல என் கூடவே இருக்காரு. இப்போ it is very easy for me அப்படிங்கிறதும் எழுதியிருப்பாங்க. ஸோ இட் ஆல் ஹேப்பன்ஸ் இல்ல, இது நமக்கு மட்டும் இல்ல, பட் இட் ஹேப்பன்ஸ். அது வரதான் செய்யும். தேங்க்யூ. Thank you ma, thank you so much. You seem to have some cold or something. அதோட இவ்வளவு நேரம் கோல்டு இல்ல, கோல்டு எல்லாம் கிடையாது, கோல்டு எல்லாம் வர்றது இல்ல அவ்வளவா. பட் அது கண்டினியூஸா பேசினா இல்லாட்டி கொஞ்சம் லேசா ஏதாவது டஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா அது மாதிரி இட்ஸ் ஓகே. ஐ எம் ஆல் ரைட்.